ஹோட்டல் أعوذ بالله العظيم وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه الأمين أما بعد ஏற்றபெறுகிறவன் ஏகத்துவ நாயகன் போற்றுகின்ற பெரியவன் புகழுதற்குரியவன் ஆற்றலிலுமானவன் அனைத்தையும் அறிந்தவன் உத்தமன் நித்தியன் உண்மைதனை அறிந்து வைக்கும் மனத்தெளிவை தந்தவன் அல்லாஹுவை புகழுகிறோம், அவன் பெயரால் துவங்குகிறோம், அவன் அருளை வேண்டுகிறோம். அவனின் தூதர் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் அனைவர் மீதிலும் சாந்தி நிலவ பிரார்த்திக்கிறோம். நிகழ்நிலையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாமியா நதீமியாவின் பழைய மாணவர் ஒன்றியமான ராபிதா அந்நதீமியின் அமைப்பின் புத்தளம் பிராந்தியம் ஏற்பாடு செய்திருக்கின்ற தொடர் நிகழ்வாக நிகழ்த்த திட்டமிட்டிருக்கின்ற இன்டலெக்சுவல் டாக் சீரீஸில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நமது தேசத்தில் இருக்கின்ற இன மத பால் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனுபவத்தால் பழுத்த கற்று தேர்ந்த அறிவாளிகளை இனங்கண்டு அவர்களுடைய அனுபவத்தாலும் அவர்களுடைய அறிவாலும் இந்த சமூகத்திற்கு பயன் பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுடைய கருத்துக்களை சமூகமயப்படுத்துகின்ற ஒரு செயற்திட்டமாக புத்தளம் ராபிதா இந்த தொடர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த வகையில் மாதம் ஒருமுறை என்ற தோரணையில் தொடராக நிகழ இருக்கின்ற இந்நிகழ்வை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காகவும் இன்றைய நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காகவும் அதேபோல் இன்று நமது வளவாளராக கலந்து கொண்டிருக்கின்ற நாடறிந்த ஆளுமையை அறிமுகப்படுத்துவதற்காகவும் புத்தளம் பிராந்திய ராபிதாவின் தலைவர் முன்னாள் புத்தள வலய உதவி கல்வி பணிப்பாளர் ஜன்ஹீர் ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேருவளையில் அமைந்துள்ள ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் பழைய மாணவர்களின் அமைப்பான ராபிதத்தின் நலிமியின் என்ற இந்த அமைப்பினூடாக அதனுடைய புத்தளம் கிளை இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. அதன் வேலை திட்டங்களின் ஒன்றாக துறைசார் நிபுணர்களின் அறிவு அனுபவ பங்களிப்புகளை சமூக ஊடகங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் வாயிலாக சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையிலான தொடர் நிகழ்ச்சிகளை இன்டலெக்சுவல் டாக்ஸ் சீரீஸ் என்ற பெயரில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்துள்ளோம். இத்தொடரின் முதலாவது நிகழ்ச்சி இன்று பெண் ஆளுமைகளை உருவாக்குவதில் தாய்மாரின் வகிவாகம் என்ற தலைப்பில் இடம்பெறுகின்றது. இது எமது கன்னி முயற்சி. புத்தளத்தில் இருந்து ஜூம் வழியாக நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் அலுத்கம தர்கா நகரில் இருந்து எமது வளவாளர் ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்கள் கலந்து கொள்கின்றார். இந்நிகழ்ச்சி யூடியூப் ஊடாகவும் நேரலை செய்யப்படுகின்றது. தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் எமது இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து அலங்கரிப்பது
புத்தளம் பிராந்திய ராபித்தாவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அலுத்கம தர்கா நகரைச் சேர்ந்த ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்கள் விஞ்ஞான ஆசிரியராக, ஆசிரிய ஆலோசகராக, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளராக, SLEAS தர அதிபராக பணிபுரிந்துள்ளார். 71வது அகவையில் தடம் பதித்துள்ள ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் சாருக்கு 8 பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகளில் 4 பட்டதாரிகள், மற்றவர் பட்ட படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்தில் மட்டுமன்றி நாடளாவிய ரீதியில் ஆளுமைகளை உருவாக்கியவர் ஹாஃபிஸ் இஸ்ஸதீன். குறிப்பாக பெண் ஆளுமைகள் உருவாக்கத்தில் பங்களிப்பு செய்தவர் அவர். கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் ஈடுபாடு கொண்ட ஆபிசர் அலுத்கம தர்கா நகர் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சுமார் 12 வருடங்கள் விரிவுரையாளராக கடமையாற்றி 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உருவாக்கிவிட்டவர். அன்னாரின் மாணவிகள் அவரின் மேல் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர்கள் என்பதனை நான் நன்கறிவேன். இன்றைய எமது வளவாளர் ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர் மட்டுமன்றி நூல் வெளியீட்டு துறையில் அனுபவமிக்கவரும் கூட. 1997 முதல் வெளிவந்த நாடளாவிய ரீதியில் பெரு வரவேற்பை பெற்ற அரும்பு சஞ்சிகையின் ஆசிரியர் அவர். அரும்பின் மொத்தம் 44 இதழ்கள் வெளிவந்துள்ளன. இவர் நோய்கள், மகளிர் சுகாதார பிரச்சனைகள், நினைவில் நிறந்தவை ஆகிய நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அவர் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் என 3 மொழிகளிலும் பல நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். ஆயிஷா, அத்த தருவா என்பன தமிழ் மொழியிலிருந்து சிங்களத்துக்கும், பெண் பிள்ளை, அறிவுசார் இயலாமை என்பன சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும் மாற்றம் செய்யப்பட்ட நூல்களாகும். இவர் இலங்கை பாராளுமன்றத்தில் சிறந்த தமிழ், சிங்கள தமிழ் சமநேர உரைபெயர்ப்பாளராக 10 வருடங்களுக்கும் மேல் பகுதி நேர அடிப்படையில் சேவை செய்துள்ளார். முஸ்லிம் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி வழிகாட்டி என்ற நூலையும், இன்றைய எமது தலைப்புக்கு பொருந்தும் வகையிலான பெற்றார் பிள்ளை உறவுகள் என்ற நூலையும் அவர் மொழிபெயர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை தவிர Facebook என்னும் முகநூலில் சுவாரஸ்யமாக தொடர்ந்து அவர் எழுதி வருவதும் நாம் அறிந்ததே. எமது வளவாளர் ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்கள் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மட்டுமன்றி பிரெஞ்சு, ஜெர்மன், அரபு ஆகிய மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தவர். இவர் ஐக்கிய அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, நெதர்லாந்து, பிரான்ஸ், கிரீஸ், சுவிட்சர்லாந்து, சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், நேபாளம், இந்தியா என பல்வேறு நாடுகளுக்கும் பயணித்துள்ளார். சர்வதேச DMD பெற்றார் அமைப்பின் இலங்கை பிரதிநிதியான ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்கள் இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் ஓர் ஆயுட்கால அங்கத்தவரும் கூட. கலை ஆர்வமிக்க ஹாஃபிசர் அவர்கள் சிறந்த இயற்கை புகைப்பட கலைஞர். இவர் பிடித்த 2400 புகைப்படங்கள் இணையத்தில் காணப்படுகின்றன. இத்தகைய பன்முக ஆளுமைகளை கொண்ட ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் சார் அவர்கள் இன்றைய நிகழ்வின் வளவாளராக கலந்து கொண்டமை எமக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஜாமியா நலிமியாவின் பழைய மாணவர் அமைப்பான ராபிதத்துன் நலிமியின் புத்தளம் பிராந்திய கிளை சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை நாம் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் என்றென்றும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். அத்துடன் பெண் ஆளுமைகளை உருவாக்குவதில் தாய்மாரின் வகிவாகம் என்ற தலைப்பில் இன்று இடம்பெறும் இந்த நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் அன்புடன் நாங்கள் புத்தளம் ராபிதா கிளை சார்பாக வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அங்குரார்ப்பண உரை, தலைமையுரை, வரவேற்புரை என்ற 3 கோணங்களையும் ஒற்றை புள்ளையிலிருந்து ஆற்றி சென்ற மதிப்பிற்குரிய ஆசிரியர்
புத்தளம் வலய முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் ஜன்ஹீர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அறிமுக குறிப்புகள் இன்னும் இருக்கின்ற விடயங்களின் ஊடாக உங்களை சலிப்பூட்டுவதை விட நேரடியாக நமது வளவாளரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தலைப்பின் மிக பிரதான பகுதியாக இருக்கின்ற மிக பிரதான சொல்லாக அடிக்கோடிட்டு காட்ட முடியுமான ஆளுமை என்ற சொல்லை முதலாவதாக ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் ஒளிவாங்கி கையளிக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று புத்தளம் ராபிதான் அலிமி கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தொடர் நிகழ்ச்சியின் முதலாவது உரையில் பங்கு பெற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பையிட்டு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல என்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைத்து இந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை பெற்றுத்தந்த நண்பர் ஜனீர் அவர்களுக்கும் அவருடைய ஏனைய தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொண்டு நான் விடயத்துக்கு வருகின்றேன். எங்களுடைய தலைப்பு பெண் ஆளுமைகளை உருவாக்குவதில் தாய்மாரின் வகிபாகம் என்பது. முதலில் நாங்கள் இந்த ஆளுமை என்ற சொல்லை பற்றி கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. பொதுவாக ஆளுமை என்பதை ஆங்கில சொற்களைத்தான் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துகிறோம். பர்சனாலிட்டி என்று சொல்லுகிறோம். ஆரம்ப காலத்துல தமிழ்ல இதுக்கு புருஷத்துவம், புருடத்துவம் என்ற ஒரு சொல் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அது ஆண்பாலை குறிப்பதாக இருப்பதனால் பொதுவாக தேவை என்பதற்காக இப்போது நாங்கள் ஆளுமை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். சிங்களத்தில் இதுவரையும் அந்த பௌருஷத்வய, பௌருஷ்ய என்ற சொல் தான் கூடுதலாக இருக்குது. பௌத்கலிக்க என்ற அந்த சொல் இப்போது பயன்பாட்டுக்கு இருக்குது. ஆகவே இந்த ஆளுமை என்றால் அதிகமானவர்கள் பொதுவான கருத்து எப்படி என்றால் ஒருவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து தான் அவர் நல்ல ஆளுமை, நல்ல பர்சனாலிட்டி இருக்குதுன்னு சொல்வார்கள். அவருடைய உயரம், உடல் வாக்கு, தோற்றம், அந்த கவர்ச்சிகள் இவற்றை வைத்துத்தான் பொதுவாக அந்த அவருடைய பேசும் முறைகள் இவற்றை வைத்துத்தான் ஒருவருடைய ஆளுமையை பற்றி மதிப்பீடு செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆளுமை என்பது அப்படி அந்த அளவுக்கு எளிமையான ஒன்றல்ல. பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதியான விஷயம். ஒருவருடைய உடல் அமைப்போடு அவருடைய நடத்தை, அவர் எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்கிறார், தன்னுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் எப்படி நடந்து கொள்கிறார், பிறரோடு எப்படி நடந்து கொள்கிறார், அவர் உணர்வுகளை, மன வெளிச்சிகளை எப்படி வெளிப்படுத்துகிறார், எவ்வாறு தேவையான இடங்களில் கட்டுப்படுத்திக் கொள்கிறார், அவருடைய சிந்தனை போக்கு எப்படியானது, அவர் சிந்தனைகளை எப்படி வெளிப்படுத்துகிறார், அவருடைய சமூக உறவாடல் எப்படி இருக்கிறது, சமூகத்துடனான தொடர்பு எப்படி, அவர் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு சமூகத்தோடு இணைந்து போகிறார் போன்ற நிறைய விஷயங்கள் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு பொதுமை தான் இந்த ஆளுமை என்பது. எனவே இந்த ஆளுமையானது, ஒருவருடைய ஆளுமை சமநிலையில விருத்தி அடைய வேண்டும். இப்ப சிலர் இருக்கிறான் பாடி பில்டர்ஸ் மாதிரி உடலை நல்ல வலிமையாக தசைப்பருக்குடையதாக விருத்தி செய்து கொள்வார்கள். அவர்களை பார்த்தால் ஆண் சிங்கங்கள் போன்றிருப்பார்கள். அதை வைத்து அவர் சிறந்த ஆளுமையுடையவர் என்று சொல்லிவிட முடியாது. அந்த உடல் விருத்தியோடு அவருடைய உள விருத்தியும் இருக்க வேண்டும். நான் சொல்றோம் மென்டல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்டோடே அந்த மென்டல் டெவலப்மெண்ட் வரணும். அவரிடம் சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும், சிறந்த மனப்பாங்குகள், மனிதர்களோடு அந்த மனித தன்மையோடு பழகக்கூடிய முறைகள், இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறந்த சிந்தனைகளை உரியவராக, கற்பனை பண்ணக்கூடியவராக, புத்தாக்கங்கள் செய்யக்கூடியவராக, பல்வேறு அந்த உள ஆற்றல்களை கொண்டவராக அவர் விருத்தி அடைவர். அது மாத்திரமல்லாமல் அறிவு ரீதியில், அறிவுசார் விருத்தி, இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறோம், அந்த விருத்தியும் அவர்கள் இருக்க வேண்டும். அதோடு அந்த மனவெளிச்சி விருத்தி என்று சொல்றோம், இமோஷனல் டெவலப்மெண்ட், அவருடைய மனவெளிச்சிகளை அல்லது உணர்வுகளை, கோபம், பொறாமை அல்லது எத்தனையோ வகையான மனவெளிச்சிகளை பற்றி எங்களுக்கு தெரியுமே. நாங்க சொல்றோம் அந்த அந்த உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள்
அவற்றையெல்லாம் அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார், எப்படி கட்டுப்படுத்துகிறார், தேவையான இடத்தில் எப்படி அவற்றை தனது ஆட்சிக்கு உட்படுத்திக் கொள்கிறார் என்ற அந்த மனவெழுச்சி விருத்தி. அது மாத்திரமில்லாமல் ஆன்மீகம், இந்த மனிதன் எவ்வளவுதான் படித்து எவ்வளவுதான் உடல் விருத்தியுடையவராக இருந்தாலும் இறைவனுடைய நெருக்கம் இல்லாவிட்டால், இறைவனுடைய வழிகாட்டலுக்கு இயைந்து போகாவிட்டால் அவருடைய ஆளுமை பூரணமடைந்ததாக நாங்கள் கருத முடியாது. எனவே அந்த ஆன்மீக துறையில் அவருடைய விருத்தி எப்படி இருக்கிறது என்பதோடு இன்னொன்று நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்குது. இந்த எல்லாம் இருந்தாலும் இந்த அழகியல் துறையில விருத்தி இருக்க வேண்டும். இப்போது பலர் குறை சொல்கிறார்கள், எங்களிடம் இலங்கை முஸ்லிம்களிடம் அதிகமா இந்த அழகியல் உணர்வு மிச்சம் குறைவு என்று சொல்லி. ஏனென்றால் எங்களுடைய கட்டடங்கள், கட்டடக்கலையோ, எங்களுடைய எல்லா விடயங்களையும் பார்த்தாலும் எங்களிடம் அந்த அழகியல் உணர்வு மிக குறைவாக இருக்கிறது. இங்கு இருக்கிற சில சிங்கள கலைஞர்களோடு நான் கதைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கலைஞர் சொன்னார், அவர் சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னார், பாருங்க உங்களுடைய பள்ளிகள்ல எவ்வளவு சிறந்த கட்டடக்கலை இருந்தது, ஈரானிய கட்டடக்கலை, துருக்கியில் இருந்து வந்த கட்டடக்கலைகள் எல்லாம் இருந்த பள்ளிவாசல்கள் இருந்தன, அவற்றையெல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு இப்போது கொங்கிரீட் கட்டடங்களை கட்டி போடுகிறார்களே, அவற்றை அநியாயமா உடைக்கிறார்களே என்றெல்லாம் கவலைப்படுகிறார். அந்த அளவுக்கு எங்களிடம் அந்த அழகியல் உணர்வு குறைவாக இருக்கிறது. எனவே ஒரு ஆளுமை பூர்த்தியாக வேண்டுமாக இருந்தால் இந்த அத்தனையும் அறிவு சார்ந்த, உடல் சார்ந்த, உளம் சார்ந்த, அதே போன்ற மனவெழுச்சி, ஆன்மீகம், அழகியல் போன்ற அத்தனை துறைகளிலும் ஒரு சமநிலையான விருத்தி ஏற்பட்டால் தான் ஒருவர் சிறந்த ஆளுமை உடையவர் என்ற கருத்தை நாங்கள் சொல்லலாம். அது தவிர இந்த ஆளுமை என்ற சொல் இங்கு வேறொரு கருத்தோட பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பெண் ஆளுமைகள் என்று குறிப்பிடுவதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இந்த ஆளுமை என்று இங்க நாங்கள் சொல்வது எதே என்றால் யாரை சொல்கிறோம்? உண்மையா பெண் ஆளுமை என்றால் நாங்கள் கருதுவது எதை? இங்கு ஆளுமை என்று சொல்வது தன்னுடைய ஆளுமை பண்புகளை சிறந்த முறையில் விருத்தி செய்து கொண்டு சமூக அங்கீகாரம் பெற்றவர்கள், சமூகத்துக்கும், தனது குடும்பத்துக்கும், சமூகத்துக்கும், நாட்டுக்கும், பொதுவாக மனித சமுதாயத்திற்கும் பயனுள்ள முறையில் தன்னுடைய ஆற்றல்களை பயன்படுத்துபவர்கள், மனிதர்களால் விரும்பப்படுபவர்கள், மனிதர்களுக்கு பயனுள்ளவர்கள், இவர்களைத்தான் நாங்கள் பொதுவாக ஆளுமைகள் என்று சொல்லுகிறோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த செலிபிரிட்டிஸை தான் பெரிய ஆளுமைகளாக நினைத்து பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கலைத்துறையில், சினிமா துறையில், இசைத்துறையில் அல்லது விளையாட்டுத் துறையில் இப்படியான துறைகளில் உள்ளவர்கள் தான் இன்றைய காலத்தில் சிலருடைய முன்மாதிரியான ஆளுமைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே கருதுவது அந்த பெண் ஆளுமை என்று கருதுவது அதே அல்ல. இங்கு நாங்கள் பெண் ஆளுமை என்று கருதுவது நான் மேலே சொன்ன இந்த பண்புகளை எல்லாம். எஸ், நாங்க பெண் ஆளுமைகள் என்ற அந்த சொற்றொடருக்கு உள்ள போறதுக்கு முந்தி பொதுவாக ஆளுமை ஒன்றை விருத்தி செய்யறதுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் சம்பந்தமா பேசிட்டு போன நல்லம் இல்லையா சார்? நல்லது. எஸ், அப்போ நல்லது. நான் அந்த நீங்க சொல்றது, ஃபைசல் பிரதர் சொல்றது சரி. இந்த பெண் ஆளுமைகளை பற்றி நான் பேசுவதற்கு முன்னர் இந்த ஆளுமை என்ற ஆளுமையை விருத்தி செய்வதில்லை அல்லது ஆளுமையை தீர்மானிக்கிற காரணிகள் இருக்கின்றன. ஆக முக்கியமாக ஒருவருடைய ஆளுமையை தீர்மானிப்பது அவருடைய பரம்பரை, அத்தோடு அவர் வாழும் சூழல். அப்ப இந்த ஆளுமை என்ற இந்த பண்பை விருத்தி செய்வதில் பரம்பரை முக்கியமாக இருக்கு. ஒருவருடைய பரம்பரை அழகுகள் 50% தாயிலிருந்தும் 50% தந்தையிலிருந்தும் வந்து சேருகின்றன. எனவே அது இந்த எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது எங்களுக்கு இயற்கையாக தாயிலும் தந்தையிலிருந்து வந்து சேருகின்ற பண்புகள். அவை அப்படி இருக்க நாம் வாழுகின்ற சூழல், அந்த சூழல் காரணமாக அந்த நல்ல பண்புகள் விருத்தி அடைகின்றன. பரம்பரையினால் ஏற்பட்டுள்ள சில மாற்றங்களை கூட சூழலுடைய தாக்கத்தினால் மாற்றி அமைக்கலாம். அவை சாதகம் இல்லாவிட்டால் அவற்றை சாதகமானவையாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இருக்குது. எனவே இந்த ஆளுமையை பாதிக்கின்ற அல்லது ஆளுமை விருத்தியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ற வகையில மிக முக்கியமாக இந்த 2 காரணியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பரம்பரை இயல்புகள், அதே நேரத்தில் சூழல் காரணமாக ஏற்படுகின்ற இயல்புகள். இந்த சூழல் தான் இந்த விசேடமாக ஒருவருடைய ஆளுமையை பாதிக்குது.
குறிப்பாக அந்த பிள்ளை வளர்கிற காலத்தில் வீட்டு சூழல் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வீட்டு சூழல் அவருக்கு கிடைக்கிற தூண்டுதல்கள், அவருக்கு கிடைக்கிற அந்த பிள்ளைக்கு கிடைக்கின்ற அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற முன்மாதிரிகள், தாய் தந்தையர், மூத்த சகோதரர்கள் இவர்கள் ஊடாக கிடைக்கின்ற முன்மாதிரிகள், அதே மாதிரி அவர்களுக்கு கிடைக்கின்ற பயிற்சி, வீட்டிலே கிடைக்கிற பயிற்சி, அந்த வீட்டிலே கிடைக்கிற அனுபவங்கள், இவை யாவும் அவருடைய ஆளுமை விருத்தியில பங்களிப்பு செய்கின்றன. அதுல குறிப்பாக அந்த பிள்ளைகளை பொறுத்த மட்டில் தனி பிள்ளையாக இருந்தால் ஒரு வகையிலும், நாலந்து பிள்ளைகளோடு சேர்ந்து வளரும் போது ஒரு வகையிலும், ஆண் பெண் என்று சகோதர சகோதரிகளாக அவர்கள் குடும்பத்தில் வாழும் போது இன்னொரு வகையிலும், கூட்டு குடும்பங்களாக அல்லது நாங்க சொல்கிறோம் அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸாக, தாயின் தந்தையின் பிள்ளைகள் மாத்திரமன்றி தாயின் சகோதரர்கள் அல்லது தாயின் பெற்றோர்கள், இப்படி பலரும் சேர்ந்து வாழ்ற வீடுகள்ல சூழல் இன்னொரு வகையில வித்தியாசமாக இருக்கு. அப்ப அதனால ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் அந்த அதனுடைய ஆளுமை விருத்தியில அந்த சூழல் வித்தியாசமான முறையில பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாதிப்பு என்னும் போது அது சாதகமா இருக்கலாம் அல்லது பாதகமாக அமையலாம். பரம்பரை என்பது எவ்வளவு தூரம் முக்கியமோ அதை விட ஒருபடி மேலாக முக்கியத்துவமாக இருக்குது சூழல் காரணிகள் பரம்பரையை மிகைக்கிற அளவுக்கு இருப்பதாக நீங்க சொல்றீங்க என்ன சார்? அப்படின்னா நாங்க அந்த தலைப்புல தொடர்ந்து போவோம் சார். நாங்க செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்றா என்னன்னு பார்த்தோம், ஆளுமைகள் என்பவர்கள் யாருன்னு பார்த்தோம். அப்ப எங்களோட தலைப்புல அடிக்கோடிடக்கூடிய அந்த மிக முக்கியமான சொல் தான் பெண் ஆளுமைகள் என்று சொல்ற சொல் சார். அப்ப அந்த பெண் ஆளுமை என்ற சொல் இப்ப எப்படி புழக்கத்தில் இருக்கிறது அல்லது அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது சார்? அதான் பெண் ஆளுமைகள் என்ற சொற்றொடர் யாரை குறிக்கிறது என்பதை பற்றி நான் நினைக்கிறேன் நீங்க இணைந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நேயர்களுக்கு ஒவ்வொரு வகையான அபிப்பிராயம் இருக்கலாம். பொதுவாக இப்ப நான் நினைக்கிறேன் பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தின்படி உயர்ந்த பட்டங்கள் பெற்றவர்கள், உயர் பதவிகள் வகிப்பவர்கள் அல்லது புகழ் பெற்றவர்கள், எழுத்தாளர்களாக, கவிஞர்களாக அல்லது கலைஞர்களாக அல்லது விளையாட்டு வீராங்கனைகளாக, அப்படியான முறையில சமூகத்திலும் ஊடகங்கள் ஊடாக புகழ் பெற்ற பெயர் பெற்றவர்களை அப்படியான ஆளுமைகளாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்கள்ல உயர் தொழில் புரிபவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் போன்ற பல்வேறு வகையான உயர் தொழில்களை புரிபவர்கள் தான் சிறந்த ஆளுமைகள் என்று கருதுவார்கள். சில நேரங்கள்ல சிறந்த தொழில் முயற்சியாளர்கள், என்டர்பிரினர்ஸ் சொல்லுகிறோம், தொழில்களை ஆரம்பித்து கைத்தொழில்களை அல்லது வியாபாரங்களை சிறப்பாக நடத்துகின்ற பெண்கள், அவர்களை சிறந்த ஆளுமைகளாக நாங்கள் நினைப்பதா, அல்லது அதுக்கும் வித்தியாசமாக அரசியல் இறங்குகிற பெண்கள், மிகவும் அரிதாக இலங்கையில அரசியல் துறையில முன்னணியில நிற்கின்ற முஸ்லிம் பெண்கள், எங்களுடைய பெண்கள் இருக்கிறார்கள் அல்லது பொதுவாக பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை சிறந்த ஆளுமைகளாக கருதுவதா என்று, அல்லது இன்னொரு வகையில பார்த்தா போராளிகள், பெண் போராளிகளை சில நேரங்களில் நாங்கள் சிறந்த ஆளுமைகளாக கருதுகிறோம். அதே மாதிரி சிலர் நினைக்கிறாங்க சன்மார்க்க அழைப்பு துறையில தாயிகளாக இருக்கின்றவர்கள் சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் இங்கே ஒரு சமநிலையான ஆளுமையை பற்றித்தான் இங்கு நினைக்கின்றோம். இப்ப நாங்கள் இங்கே எங்களுடைய உரையின் நோக்கம் பெரிய அல்லது எல்லாரும் உயர் பட்டம் பெற்றவர்களாக அல்லது உயர் தொழில் பெற்றவர்களாக, தொழில் முயற்சி செய்பவர்களாக வருவார்கள் என்பது அல்ல. சாதாரண ஒரு குடும்ப பெண் கூட சிறந்த ஆளுமையாக இருக்கலாம். ஒரு வகுப்பு ஆசிரியை, ஒரு பாட ஆசிரியை அல்லது பாடசாலை அதிபர் சிறந்த ஆளுமையாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் கூட சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய முயற்சியால் மற்றவர்களுடைய உதவியை பெற்று செய்கின்ற சேவைகளை பார்க்கும் போது அவர்கள் சிறந்த ஆளுமைகளாக இருக்கிறார்கள். ஆகவே இங்கு நாங்கள் பெண் ஆளுமைகள் என்று குறிப்பிடும் போது உயர் பட்டம் பெற்றவர்களையும் உயர் தொழில் செய்பவர்களையும் மாத்திரம் குறிப்பிடவில்லை. பொதுவாக தனது திறமைகளை, ஆளுமை பண்புகளை விருத்தி செய்து சமூகத்துக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் இங்கே ஆளுமைகள் என்று சொல்கிறோம். அப்படியான ஆளுமைகளை விருத்தி செய்வது பற்றித்தான் நாங்கள் இங்கே பேசுகின்றோம். எஸ்
எந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் சார், அந்த தலைப்பில் இருக்கிற டேர்ம்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது கலை சொற்கள் மிக முக்கியமானது. அந்த வகையில தான் நாங்க ஆளுமை என்றால் என்ன, ஆளுமை விருத்தி என்றால் என்ன, அது சார்ந்து பெண் ஆளுமை என்றால் என்ன என்பதை ஓரளவு தெளிவாக நாங்கள் பார்த்தோம். சார், அடுத்தது நாங்க தலைப்புக்கு நேரடியாக உள்ள போலாம்னு நினைக்கிறேன். தலைப்பை சூழ உள்ள கலை சொற்களை பற்றிய ஓரளவு அறிமுகத்தோடு தலைப்புக்குள் போவதாக இருந்தால், ஒரு பெண் ஆளுமையினுடைய அல்லது ஆளுமை கூறுகளை, ஆளுமையின் பல்வேறு அம்சங்களையும் விருத்தி செய்கின்ற அந்த செயற்பாட்டில் ஒரு தாய்க்கு, தலைப்பின் பிரதான பகுதி, ஒரு தாய்க்கு எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லது எவ்வாறான வாய்ப்புகளை ஒரு தாய் பெற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு கேள்வியோடு சார், அதனோடு தொடர்ந்து அந்த வாய்ப்புகளை ஒரு தாய் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வியும் தொடராக இருக்கிறது சார். அதே நேரம், மன்னிக்க வேண்டும், நான் 3 கேள்விகளை ஒரேடியாக கேட்கின்றேன். அப்படி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற நேரம் அந்த தாய் விடுகின்ற தவறுகள் சம்பந்தமாக ஒரு முழுமையான ஒரு கருத்தை எதிர்பார்க்கிறோம் சார். இதுதான் எங்களுடைய பிரதான விடயம். இந்த பெண் பிள்ளையனுடைய ஆளுமையை விருத்தி செய்வதில் ஒரு தாய்க்கு இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன, அந்த தாய் அந்த வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். பொதுவாக சொல்வார்கள், நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை என்று சொல்லி. அதிகமாக அது உண்மையானது. ஏனென்றால் பிள்ளை பிறந்தது முதல் அரவணைத்து கூட இருந்து ஊட்டி வளர்க்கின்ற தாயோடுதான் நெருங்கிய தொடர்பை பிள்ளை ஏற்படுத்திக் கொள்கிறது. அதனுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய மனப்பாங்குகள், உணர்வு மனவெழுச்சி, கட்டுப்பாடுகள் போன்றவை எல்லாம் தாயினுடைய அந்த தொடர்பின் காரணமாகத்தான் விருத்தி அடைகின்றன. எனவே தாய் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமையாக, ஒரு பிள்ளையனுடைய விருத்தியிலே சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக தாய் செயல்படுகிறார். அதை இன்னொரு வகையில நாங்கள் நோக்கிதான் விஞ்ஞானத்தால் விளங்கப்படுத்த முடியாத ஒரு வகையான ஒரு ஆத்மாக்களுக்கு இடையிலான தொடர்பு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிறது. ரஷ்யாவிலே செய்யப்பட்ட சில பரிசோதனைகள் இதை நிரூபித்திருக்கின்றன. மிருகங்கள்ல செய்யப்பட்டது. தாயிட மனதில நினைக்கிற விடயங்கள் பிள்ளைக்கு நன்மை பயக்கக்கூடியவையாக இருப்பதும், பிள்ளைக்கு ஏற்படுகிற துன்பங்களோ அல்லது ஏற்படுகிற பிரச்சனைகளோ பிள்ளை சொல்லாமலேயே தாய்க்கு விளங்கக்கூடிய ஒரு முறையும் இருப்பதாக சில பரிசோதனைகள் நிரூபித்து காட்டியிருக்கின்றன. அது பிரபலமான பரிசோதனை நான் சும்மா இப்போது சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். ரஷ்யாவிலே ஒரு தாய் முயலையும் அதனுடைய 6 குட்டிகளையும் எடுத்து ஒரு பரிசோதனை செய்தார்கள். அந்த EEG, அந்த ECG மாதிரி மூளையுடைய அலைகளை பரவி செய்கின்ற EEG கருவியை தாயுடைய தலைக்கு பொருத்தி தாயை ஒரு கரையிலே, ஒரு குளத்தங்கரையிலே வைத்துக் கொண்டு, அல்லது ஆற்றுக்கரையிலையோ அல்லது கடற்கரையோ அப்படியா வைத்துக் கொண்டு அந்த குட்டிகளை எல்லாம் ஒரு குழுவினர் ஒரு ஓடத்தில் அந்த தாய்க்கு தெரியாத தூரத்துக்கு நீரிலே கொண்டு சென்று குறிப்பிட்ட நேரம் குறித்து அந்த ஒவ்வொரு குட்டியாக அறுத்து கொன்றார்கள். அந்த ஒவ்வொரு குட்டியும் அறுக்கப்பட்ட நேரத்தில் தாயினுடைய மூளையில் ஏற்பட்ட அதிர்வலைகள், வித்தியாசமான அதிர்வலைகள் ஏற்பட்டதை பதிவுகள் காட்டின. அப்ப இந்த தொடர்பு மிக அற்புதமானது. குட்டிக்கு ஏற்படுற ஆபத்து தாய்க்கு உணர்த்தப்படுகிறது. அது விஞ்ஞானத்தால் எப்படி என்று விளங்கப்படுத்த முடியாத ஒரு தொடர்பு. அப்படியான ஒரு ஆத்மீகமான தொடர்பு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, என்ன, தாய்க்கு அந்த முக்கியத்துவம் 3 முறை திருப்பி சொன்னார்கள். யாருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த தொடர்பு உண்மையாக அற்புதமான. அப்ப இந்த தொடர்புட இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பிள்ளையை உருவாக்குவதும் பிள்ளையை இல்லாமல் செய்வதும் தாயிட கையில தான் இருக்கு. அப்ப தாய்க்கு உரிய இந்த வாய்ப்பு மிகச் சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். இப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஆளுமையினுடைய கூறுகள் என்ன, பிள்ளையை ஆளுமையில என்னென்ன விடயங்கள் அது வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது. அந்த வளர்ச்சியின் முதல் கட்டத்தை அந்த முதல் கட்டத்துல முழு பங்கு அளிப்பவர் தாய் தான்.
ஏனென்றால் குழந்தை பாடசாலைக்கு அல்லது முன்பள்ளிக்கு செல்ல முன்னர் வரைக்கும் தாயோடு குறைந்தது 3-4 வருடங்கள் உடன் இருக்குது. முழு நேரமும் தாயோடு இருக்கு. அப்படியான நேரத்துல பிள்ளையினுடைய பேச்சு, அதாவது உரையாடல் திறன், அதனுடைய சொல் வளம், அது மற்றவர்களோடு எப்படி பழகுகின்றது, அதனுடைய சமூக உறவுகள் போன்ற அத்தனை விடயங்களும் தாய் தான் கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பெரும்பாலான வீடுகள்ல தாய் தான் முதல்ல ஆசிரியராக இருக்கிறார். எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கிற என்னை பொறுத்தளவு என்னுடைய முதலாவது ஆசிரியர் என்னுடைய தாய் தான். நான் முழுக்க பாடசாலைக்கு செல்ல முன்னரே எழுத்து படித்தது தாயிடம் தான். நான் முழுக்க குர்ஆன் ஓதினது தாயிடம் மட்டும்தான், வேற யாரும் நான் ஓதவில்லை. அப்படியாக தாய் ஆளுமையை விருத்தி செய்வதில் முழு பங்கை வகிக்கின்றார். அப்ப இந்த தாயினுடைய இந்த ஆற்றல் மிக சிறப்பான முறையில பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை தாய்மார் மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டி இருக்குது. தாய்மார் இந்த பிள்ளையினுடைய ஆளுமையை விருத்தி செய்வதில், அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும், நாங்கள் இங்கே பெண் பிள்ளைகளை பற்றி கூடுதலாக அழுத்தம் கொடுத்து பார்க்கின்றோம். அந்த பிள்ளைகளுடைய ஆளுமையை விருத்தி செய்வதில் தாயினுடைய அந்த செல்வாக்குத்தான் முக்கிய இடம் வைக்குது. தந்தைக்கும் அந்த செல்வாக்கு இருக்கிறது, ஆனால் மிக கூடுதலாக தாய் அந்த செல்வாக்கை கொண்டிருக்கிறார். அப்ப இங்கே தாய் திட்டமிட்டு இதை செய்ய வேண்டி இருக்குது. இப்ப நாங்க பிள்ளை வளர்க்கிறோம் என்று பிள்ளையை வளர விடுகிறோம். அந்த தாய் உண்மையாக ஒரு சிறந்த தோட்டக்காரனை போன்று இருக்க வேண்டும். இப்போ ஒரு தோட்டக்காரனுடைய பிரதான கடமை என்ன? அந்த தோட்டத்திலே வெவ்வேறு வகையான செடிகள் இருக்கும். ரோஜா செடி இருக்கலாம், மல்லிகை செடி இருக்கலாம், குரோட்டன் இருக்கலாம், இப்படி வெவ்வேறு வகையான செடிகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு செடியையும் அதன் இயல்புக்கு ஏற்ப சிறப்பான செடியாக வளர வைப்பதுதான், அதற்கு வளர்வதற்கு தேவையான காரணிகளை, போஷணையை, சூழலை வழங்குவதுதான் தோட்டக்காரனுடைய வேலை. இப்ப ஒரு தோட்டக்காரன் ரோஜாவிலும் குரோட்டனை போன்று அழகான நிறமுள்ள இலைகள் வர வேண்டும் என்று நினைத்தால், குரோட்டனிலும் ரோஜாவை போல் அழகான மலர்கள் வர வேண்டும் என்று நினைத்தால், அல்லது மல்லிகையை போன்று நல்ல வாசனை உள்ள மலர்கள் வர வேண்டும் என்று நினைத்து அவன் பாடுபட்டால் அவன் பெரிய ஒரு தவறு செய்கிறான். அப்ப அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிள்ளையும் இயற்கையிலே இறைவனால் வித்தியாசமான ஆற்றல்களோடு, வித்தியாசமான உணர்வுகளோடு பிறக்கிறார்கள். எந்த ஒரு பிள்ளையும் இன்னொரு பிள்ளையை போன்றிருக்காது. எனவே தாய் சிறு வயதிலிருந்தே தனது குழந்தையின் இயல்புகளை அறிந்து அதற்கு ஏற்ப அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அந்த கெட்டித்தனம். அப்படி இல்லாமல் ஒரு பிள்ளையை மற்ற பிள்ளையோடு ஒப்பிட்டு கொண்டு பாரு, நீ அவன் உன்னை சிஸ்டர் இப்படி இருக்கிறா, நீ இப்படி இருக்கிறாயே என்று சொல்லி ஒப்பிடுவதில் அர்த்தம் இல்லை. அந்த ஒவ்வொரு தாயும் தனது பிள்ளைகள், தன்னிடம் இருக்கின்ற தான் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தனித்துவத்தை பற்றி அல்லது அந்த ஆளுமை பண்புகளை பற்றி விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவர்களை வழிநடத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், இலக்குகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த தாய்மார் எங்களுடைய முந்தின பரம்பரைகள்ல அவர்கள் கல்வி பெறாதவர்களாக அதிகமான பெற்றார்கள் இருந்தார்கள். இப்ப என்னுடைய பரம்பரைக்கு முந்தைய பரம்பரையை ஒப்பிட்டு பார்க்கும்போது, என்னுடைய உம்மா போன்றவர்களை யோசிக்கும் போது அவர்களுக்கு எழுதக்கூட தெரியாது, கையொப்பம் கூட வைக்க தெரியாத ஒரு பரம்பரை இருந்தது. அப்ப அவர்கள் வளர்த்த பிள்ளைகள் விட இன்றைய, இப்ப எனக்கு இப்ப 71 வயசுன்னு சொன்னோம். அப்ப இப்ப எனக்கு விட இப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. 3 பரம்பரைக்கு ஒரு பரம்பரை என்றா 25 வருஷம் வித்தியாசம் என்று சமூகவியல்ல பொதுவாக சொல்வார்கள். எனவே இப்போது உள்ள பரம்பரை முற்றிலும் வித்தியாசமான அறிவும் திறன்மையும் விளக்கங்களையும் கொண்டவர்களா இருப்பதனால் இப்போது உள்ள தாய்மார் இந்த விடயத்தில் மிக நுணுக்கமாக செயல்பட முடியும். அவர்கள் பிள்ளை வளர்ப்பது என்பது ஒரு கலை. அந்த கலை அது ஒரு விஞ்ஞானம், ரெண்டும் தான். அந்த விஞ்ஞானத்தை விளங்கி அந்த கலையை புரிந்து அந்த பிள்ளையை வளர்க்கிறது தான் தாயினுடைய கெட்டித்தனம்.
அப்ப தாய் இந்த ஆற்றல்களை சிறந்த ஆளுமையை விருத்தி செய்வதில் சில நேரங்கள்ல தவறு விடுகிறார். விசேஷமா பெண் பிள்ளைகள விஷயத்துல சில தாய்மார் தவறு விடுகிறார்கள். ஏனென்றால் தாய்க்கு ஒரு பயம் எங்களோட சமூக, பொதுவா ஒரு நாட்டில் உள்ள சமூக சூழல்ல எப்போதும் பெண் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு மேலோங்கி நிற்குது. மற்ற எல்லா படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வேற தொழில் செய்யாட்டியும் பரவாயில்லை, நான் பாதுகாப்பாக யாருடையாவது ஒரு கையில ஒப்படைத்து விட வேண்டும் என்பதுதான் அதிகமானவருடைய எண்ணமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கு பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெண் பிள்ளைய ஒரு வகுப்புக்கு அனுப்பும் போது யாராவது துணைக்கு தேடி அனுப்புவதா இருந்தால் அல்லது ஒரு வேறொரு வேலைக்காக எங்காவது அனுப்புவதாக இருந்தால் அந்த கூட போகிறவர் எப்படியானவர் என்று நாங்கள் நிறைய யோசித்து பார்ப்போம். ஆனால் திருமணம் என்னும் பந்தத்தில் சேர்த்து விடும் போது அந்த அளவுக்கு யோசிப்பதில்லை. இதனால் இந்த பெண் பிள்ளைகளுடைய ஆளுமை இடையில் முறிந்து போவதற்கு இப்படியான போக்குகள் காரணமாக இருக்கின்றது. இந்த நாங்க சொல்றோம், அதை மனவழிச்சி ரீதியாக, உணர்வு ரீதியாக பாதுகாப்பில்லாத ஒரு தன்மை மனசில் இருப்பதனால பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தின் காரணமாக பிள்ளைகளுடைய ஆற்றல்கள் முளையிலே கிள்ளி எறியப்படுகின்றன. அதுக்கு வளர்வதற்குரிய சூழல் வழங்கப்படாமல் போகுது. இது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஆனா இது லேசில தீர்க்கக்கூடிய, தீர்வு சொல்லக்கூடிய ஒன்றும் அல்ல. அந்த பயத்துக்கு நிறைய நியாயம் இருக்கு. நாங்கள் நாட்டிலே கேள்விப்படுகிற விஷயங்கள், காண்கின்ற விஷயங்கள், இவற்றை பார்க்கும் போது அப்படியான படித்த பெண்கள் கூட, தாய்மாறு கூட தன்னோட பிள்ளைகளை அப்படி வெளியே அனுப்பி அந்த ஆளுமை விருத்திக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தயங்குகிறார். இது தாய்மாரின் குற்றம் அல்ல, சமூகத்தில் உள்ள ஒரு நிலை. ஆனா இந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு பலரும் ஒத்துழைத்து ஒரு முயற்சி எடுக்க வேண்டி இருக்கு. அடுத்தது, இந்த தாய்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது இந்த பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியில. அவர்களுடைய சுகாதாரம். பொதுவா சொல்வார்கள், என்ன சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதுவும் செய்யலாம். அந்த பொதுவா கிரேக்க அறிஞர்கள் சொல்வார்கள், ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான உள்ளம் இருக்கு. உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அங்கே உள்ளமும் ஆரோக்கியத்தை இழந்துவிடும். எனவே பெண் பிள்ளைகளின் சுகாதார விடயத்தில் தாய்மார் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டி இருக்கிறது. அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால். இந்த சின்ன வயதை விட பருவம் அடைந்த பின்னர் பெண் பிள்ளைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள், சுகாதார பிரச்சனைகளுக்கு. இந்த பிரச்சனைகள் பற்றி நல்ல ஒரு விளக்கம் தாய்மாருக்கு இருக்க வேண்டும். இந்த நேரம் வைத்தியரிடம் ஓட வேண்டிய விஷயங்கள் அல்ல. ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் படுகிற சில விஷயங்களே அல்லது அவங்க படுகிற கஷ்டங்களை மற்றவர்களிடம் சொல்ல மாட்டார்கள். தாய்க்கு சொன்னால் தாய்க்கு மட்டும்தான் சொல்வார்கள். தாய் புரிந்து கொள்ளவோ அல்லது தாய் அதற்கு பரிகாரம் சொல்லவோ முடியாத ஒரு நிலையில் இருந்தால் அந்த பெண் பிள்ளை மிகவும் ஒரு இக்கட்டான நிலைக்கு, எந்த விதமான துணையும் இல்லாத ஒரு நிலைக்கு ஆளாகுது. இதை நான் பல இடங்கள்ல கண்டிருக்கிறேன். பல பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, யாரிடம் சொல்ல எனக்கு தெரியவில்லை என்று எத்தனையோ பேர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். இது அவர்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு அவர்களுடைய நாங்கள் சொல்ற எந்த ஆளுமையும் விருத்தி செய்ய முடியாமல் போய்விடும். அதனால பெற்றோர் கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான் இவர்களுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணுவது. அதுல முக்கியமான ஒரு விஷயம், பருவம் அடைந்த பெண் பிள்ளைகள் இந்த சோகை நோயினால, இரத்த சோகையினால பாதிக்கப்படுகிறார்கள். இலங்கையில அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏனென்றால் நிறைய ஒவ்வொரு மாசமும் அவருடைய மாதவிடாய் வட்டத்தின் போது அவர்கள் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 100 மில்லிகிராம் இரும்பு சத்தை இழக்கிறார். எனவே அவர்களுக்கு இரும்பு சத்து வழங்கப்பட வேண்டி இருக்குது. அவர்களுடைய போலிக் ஆசிட் தன்மை அளவு என்னன்னு தெரியாம இருந்தால் சில நேரங்கள் அவர்கள் நிறைய சோகையினால் பாதிக்கப்படும் போது சோகையின் காரணமாக அவர்கள் உற்சாகம் இழக்கிறார்கள், சக்தி இழக்கிறார்கள். அவர்களுக்கு படிப்பிலோ அல்லது வேற விடயங்களிலோ கவனத்தை செலுத்த முடியாம போகுது. இப்படி பிரச்சனைகள் இருக்கு. அது மாத்திரமன்றி இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த அதிகமாக பெண்கள்ல 100% 5%
பாதிக்கப்படுகிறார்கள். இந்த PMDD என்று சொல்லுவாங்க, ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டிஸ்பாரிக் டிசார்டர். இந்த மாதவிடாய் ஏற்படுவதற்கு 1-2 வாரங்களுக்கு முன்னர் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த பெண் பிள்ளைகள். அவர்களுடைய மனதிலே பெரிய கவலைகள், ஏக்கங்கள் ஏற்படும், டிப்ரெஷன் வரலாம், ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும், எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும், உடல் பலவீனமாக இருக்கும், யாரையும் பொருந்திக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும், சில நேரத்தில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை கூட, அப்படியான எண்ணங்கள் கூட வரக்கூடிய தன்மை இருக்குது. இப்படியான பிரச்சனைகளால் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு யாரிடம் சொல்ல தெரியாமல் இப்படி ஒரு பிரச்சனை என்று கூட உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார். எனவே பெற்றோர், தாய்மார் தன் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுடைய சுகாதார பிரச்சனைகள் பற்றி நன்றாக வாசித்து தெரிந்து அவர்களுக்கு வழிகாட்டி துணைகளாக இருப்பது மிக மிக அவசியம். அப்படி இல்லாவிட்டால் அவர்களுடைய முன்னேற்றம் முற்றிலும் நன்றாக பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு. இப்படியான இந்த சுகாதார பிரச்சனைகள் நான் 2 குறிப்பிட்டேன். அது இல்லாம இன்னொரு பிரச்சனை இப்போது எங்களுடைய சமூகத்துல காணப்படுது, இந்த சைனஸ் ட்ரபிள். இந்த நேரம் சளி கட்டி கொண்டு தலையிடியோடு பிரச்சனையாக சளி பிரச்சனையோடு இருக்கிறார்கள். ஒரு காரணம், பாடசாலைக்கு செல்லும் போதோ அல்லது தொழிலுக்கு செல்லும் போது குடித்து விட்டு ஈரத்தலைக்கு மேலால் ஹிஜாபை கட்டி கொண்டு போகிறார்கள். தலையில அந்த சளி கட்டுவதற்கு இது நிறைய வாய்ப்பை ஏற்படுத்துது. அப்ப இப்படியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களிடம் நாங்கள் பெரிய சாதனைகளை எதிர்பார்க்க முடியாது. அதனால தாய் ஒருவர் தனது பெண் பிள்ளையிட விடயத்துல மிக ஆர்வமாக இருந்து, நண்பர் போல் இருந்து, அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதுக்கு தேவையான பரிகாரங்களை வழங்கக்கூடிய முறையில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். தாய் அறிவு பெற்றவராக மாற வேண்டும். வெறுமனே பள்ளி படிப்பல்ல, பாடசாலையில் எத்தனை ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் வேலை இல்லை, இந்த விடயங்களில் நல்ல விளக்கம் பெற்றிருக்க வேண்டும். அதல்லாமல் இன்னொரு பிரச்சனை தான், இந்த தாய்மார் சில நேரங்கள்ல பிள்ளைகள் அனுபவம் பெறுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. ஓவர் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, மிகை பாதுகாப்பு. நீ குஸ்னில நீ அது செய்யாத, சுட்டுக் கொள்வாய், அல்லது காயப்பழுதாகி கொள்வாய், நீ வெட்டாதே, நான் வெட்டுறேன், நான் செஞ்சுதாரேன் என்று எல்லாத்தையும் தாயே செய்து கொடுக்க முயற்சிப்பதனால் பிள்ளை அனுபவம் பெறாமல் போய்விடுகிறது. அப்ப அதனால் அது முதிர்ச்சி அடைவதற்குரிய வாய்ப்பை தாய் தடுத்து வருகிறார். இப்படியான ஓவர் ப்ரொடெக்ஷன் காரணமாக இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவற்றை எல்லாவற்றையும் நாங்க இந்த ஒரே நாள்ல பேசி முடிக்க முடியாது. என்றாலும் தாய்மார் இந்த விடயத்தில் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்வதில் பங்கு அளிக்க வேணுமாக இருந்தால் நீங்களும் தாய்மாரும் சிறந்த அறிவை, இது சம்பந்தமான விவரங்களை, விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எஸ் பிரதர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சார், அப்ப ஒரு பெண் ஆளுமையை உருவாக்குவதற்கு தாய்க்கு இருக்கின்ற வாய்ப்புகள், வரப்பிரசாதங்கள் என்ன என்றதை போல, அதே தாய்க்கு ஒரு பெண் ஆளுமையை உருவாக்குவதில் அவர் எதிர்கொள்கின்ற தடை கற்கள் எப்படி இருக்கின்றன, அல்லது அவர் எதிர்நோக்கின்ற இடர்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன சார்? எஸ், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒன்று, தாய் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தந்தையினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால், தந்தையினுடைய ஒத்துழைப்பு மாத்திரமல்ல, உதவி கிடைக்காவிட்டால் தாயினால் அந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்த தனியாக முயற்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்படுது. சில குடும்பங்கள்ல நாங்கள் இதை காணுகிறோம். தாய்க்கு உண்மையிலே தனது மகளுடைய ஆளுமையை விருத்தி செய்ய வேண்டும், அவள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் தந்தை அந்த விடயத்தில் வேறு எண்ணத்தை கொண்டிருப்பார். ஒரு சில ஆண்களை பொறுத்தளவில் பெண் பிள்ளை என்பது ஒரு சுமை. அந்த சுமையை எப்படியாவது இறக்கி வைத்திட வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். அப்படியான ஒரு குடும்ப அமைப்புல தாயினால் தான் நினைத்த மாதிரி எதுவும் செய்ய முடியாமல் போகும். ஏனென்றால் ஆண் ஆதிக்க சமூகம், இந்த ஆண்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக தாய் எவ்வளவு விளக்கமும் புரிந்துணர்வும் பெற்றவராக இருந்தாலும் தனது புதல்வியரின் அந்த முன்னேற்றத்தில் தான் நினைத்த மாதிரி செய்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைமை வரலாம். அது இல்லாம இன்னொரு தன்மை இருக்குது என்றால், சில வீடுகள்ல ஆண் துணை இல்லாமல் தாய் மாத்திரம் விதவையாகவோ அல்லது விவாகரத்து பெற்றவராகவோ இருந்து பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் இந்த பிரச்சனை இருக்கு.
ஏனென்றால் அவர் தனியாக முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுகளை அமுல்படுத்துவதற்கு ஆண் துணை ஒன்று ஒழுங்காக கிடைக்காவிட்டால் அந்த பெண் பிள்ளையினுடைய ஆளுமை விருத்தியில் தாய் நினைத்தது மாதிரி செய்து கொள்ள முடியாமல் இருக்கும். உதாரணமாக நாங்க பார்க்கிறோம், இந்த பெண் பிள்ளைகளுடைய போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு வகுப்புக்கு, ஒரு மேலதிக வகுப்புக்கு போக வேண்டுமாக இருந்தால், அல்லது ஏதேனும் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அல்லது வேறு உயர்கல்வி பீடம் ஒன்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு போய் வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய அந்த போக்குவரத்திலே நமது நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு ஊர்ல நடக்கிற வகுப்புக்கு கூட ஒரு பைசிக்கல்லையோ அல்லது ஒரு மோட்டார் பைக்லயோ போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் பெண்களை ஊக்கப்படுத்துவது குறைவு. இலங்கையில கிழக்கு மாகாணத்துல சில பகுதிகளில் பெண்களுக்கு அவங்க சைக்கிள்ல போய் வகுப்புகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊக்கம் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் இப்ப நாங்கள் இருக்கிற மேற்கு பகுதிகளில் எல்லாம் இது ஒரு பிழையான மனப்பாங்கோடு நோக்கப்படுது. எனவே பெண் பிள்ளைகள் சில நேரங்கள்ல ஆண் பிள்ளைகளை பொறுத்த அளவில் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு சென்று வருவதற்கும் சைக்கிள் இல்லாட்டி போக மாட்டாங்க. ஆனா அந்த பெண் பிள்ளைகள் நீண்ட தூரம் நடந்து சென்று வகுப்புகளுக்கு போய் வர வேண்டிய நிலைமைகள் இருக்கு. இதெல்லாம் தாய் எதிர்நோக்கிற இடர்கள். தாயினால் இந்த நேரம் கூட்டிக் கொண்டு போய் வந்தால் மற்ற பிள்ளைகளை பார்ப்பதோ வீட்டில் உள்ள கடமைகளை நிறைவேற்றுவதோ முடியாத இருக்கு. அடுத்தது இந்த தாய்மாருக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னென்றால் இந்த திருமணம் பற்றிய ஒரு பயம். இப்போது உள்ள போக்கு ஆண் பிள்ளைகள் 25 வயதாகும் போதே திருமணம் முடித்து விடுகிறார்கள். இந்த ஆளுமை விருத்தி என்று சொல்லிக்கொண்டு அதற்காக உயர்கல்விக்கும் பெண் பிள்ளைகளை அனுப்பும் போது அவர்களுடைய வயது, திருமண வயது கடந்து விடுகிறது. அப்படியான முயற்சி எடுத்த எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஆளுமை விருத்தி அடைந்திருக்கிறார்கள், நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குரிய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இவ்வாறான உதாரணங்களை சமூகத்தில் காணும் போது தாயினுடைய அந்த உற்சாகம் குறைந்து போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இந்த ஆளுமை விருத்தி என்று சொல்லிக்கொண்டு பெரிய தொழில்களுக்காக முயற்சி செய்வதன் காரணமாக அதனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுமோ, அது ஒரு தனிக்கட்டையாக தொடர்ந்து வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்ற அச்சம் அந்த பிள்ளைகள், அந்த தாய்மாருக்கு ஏற்படுது. எனவே இந்த பாதுகாப்பு பற்றிய அச்சம் மாத்திரம் அல்லாமல் இவ்வாறான வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய பிரச்சனைகள் தாயை பொறுத்தளவில் எவ்வளவு ஆர்வமாக தாய் செயல்பட்டாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சில காரணிகளால அவருக்கு தன்னுடைய இலட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகலாம். அதுலேயும் குறிப்பாக ஆண் சகோதரர்கள், ஆண் பிள்ளைகள் அந்த தாய்க்கு இருந்தால் அவர்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா இருக்கும். என்றாலும் கணவனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், கணவன் வித்தியாசமான போக்குடையவராக இருந்தால் தாய்மார் இதில் தோல்வி அடைகிறார்கள் என்று அவர்கள் கணவரை எதிர்த்து கொண்டு அப்படி பிள்ளையை வகுப்புகளுக்கோ அல்லது வேறு முயற்சிகளுக்கோ அவர்களுடைய ஆளுமை விருத்திக்காக அனுப்பி ஏதும் தவறு ஏற்பட்டால் இவர்கள் பெரிய சிக்கலான நிலைமைக்கு குடும்பத்துல உள்ளாக வேண்டி ஏற்படுது. அதனால பயந்து அதிலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறார்கள். பிள்ளைகளுடைய ஆர்வத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். பிள்ளைகளுடைய இலட்சியை தாய் புரிந்து கொண்டிருப்பாள். ஆனால் தாய்க்கு எதுவும் செய்ய முடியாத, கையால் ஆகாத நிலை ஒன்று தாய்க்கு ஏற்பட்டிருக்கு. நன்றி, நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். ஒரு பெண் ஆளுமை உருவாக்கத்தில் ஒரு தாயின் வகிபாகம் என்ன என்ற இந்த தலைப்பில் பெரும்பாலும் சாதகமான போக்குகள் எவ்வாறு இருக்கின்றன அல்லது அது சார்ந்த மிக விரிவான ஒரு பார்வையை ஆசிரியர் ஹாஃபிஸ் அவர்கள் எங்களுக்கு தந்தார். குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல ஆளுமை என்றால் என்ன, ஆளுமை விருத்தியில் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆளுமை விருத்தியில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்ன என்பதை பட்டியல்படுத்தினார். பிறகு பெண் ஆளுமை என்ற சொற்றொடரின் ஊடாக நாட வருகின்ற விடயம் என்ன என்பதை மிக தெளிவாக வரையறுத்து நமக்கு ஒரு சட்டகத்தை போட்டு தந்தார். ஆளுமை என்பது வெளித்தோற்றத்தில் நமக்கு தெரிகின்ற அந்த விடயம் அல்ல, மாற்றமாக இன்னும் ஒரு சிலர் நினைத்திருப்பதை போல அறிவு சார்ந்த, அறிவில் ஒருவர் உச்சத்தில் இருக்கின்றார், PhD ஹோல்டராக, ஒரு கலாநிதி, பல கலாநிதி பட்டங்களை முடித்தவராக இருக்கிறார் என்ற அந்த நிலையமையும் அல்ல. மாற்றமாக
ஒருவர் மிகச்சிறந்த பேச்சாளராக, நாட்டிலே ஒரு ஜனரஞ்சகத்தன்மை உள்ள, இன்னும் ஒரு பாஷையில் சொல்வதாக இருந்தால் சார் சொன்னதை போல ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் அவர் ஒரு ஆளுமையா என்ற கேள்வியையும் ஆசிரியர் முன்வைத்தார். அப்படி பார்க்கின்ற போது ஒரு பேச்சாளராகவும், ஒரு தாயாகவும், ஒரு அறிவில் ஒரு எல்லைக்கு வந்தவராகவும், இன்னும் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கோபம், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய உளம் சார்ந்த அவருடைய உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார், அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறார் என்ற விடயங்கள் சார்ந்த ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதையும், அதே போல மிக முக்கியமாக கோடிட்டு காட்டிய விடயம்தான் ஒருவருடைய ஆன்மீக தரம் அல்லது அவருக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பு எந்த நிலையில் இருக்கிறது, அவருக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த உறவு முறை, அந்த உறவு நிலை என்ன மேம்பாட்டில் எவ்வளவு உச்சத்தில் இருக்கிறது என்பதும் ஒருவர் ஆளுமையா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணியாக ஆசிரியர் அடையாளப்படுத்தினார். இவ்வாறு ஆளுமை ஒன்று எப்படி அடையாளப்படுத்த முடியும் என்பதை சொன்னதை போல அந்த ஆளுமைகள் எங்களுடைய இன்றைய கலந்துரையாடல் மிக முக்கியமான பகுதியான அந்த ஆளுமையை உருவாக்குவதில் ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவிக்கு எவ்வகையான பொறுப்புகள், வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக மிக ஆழமான நீண்ட ஒரு கலந்துரையாடலை ஆசிரியர் நமக்கு முன்வைத்திருந்தார். அது குறிப்பா அதை குறித்து பேசுவதற்கு முன்னால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய பார்வையாளர்களே, இங்கு நிகழ்நிலையில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, உறவுகளே, நாங்கள் ஜூம் தொழில்நுட்பம் வழியாக இதனை நேரலை செய்வதை போலவே யூடியூபிலும் நாங்கள் நேரலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஜூம் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை அதில் இருக்கின்ற chat box என்று சொல்வார்கள் அந்த பகுதியிலும், யூடியூபை பொறுத்தவரையில் அதிலே கமெண்ட்ஸ் பாக்ஸ் என்று சொல்வார்கள் அந்த கருத்துரைக்கின்ற பகுதியிலும் நாங்கள் ஒரு கூகுள் படிவத்தை, கூகுள் ஃபார்மை தரவேற்றம் செய்திருக்கின்றோம். அதனை நீங்கள் அதில் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த லிங்கினூடாக நீங்கள் சென்று உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இருக்கின்ற உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்காலத்தில் எவ்வாறு எதிர்பார்க்கிறீர்கள் என்பது தொடர்பான உங்களுடைய விருப்பங்களை, அல்லது இந்த நிகழ்ச்சியில் இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம், இன்னும் விருத்தி செய்து கொள்ளலாம் என்பது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால், தொடர் நிகழ்ச்சியாக இதனை ஏற்பாடு செய்திருக்கிற எங்களுக்கு மிக இலகுவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை வடிவமைக்கவும் அதனை ஒழுங்குபடுத்துவதற்கும் மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையில் இப்பொழுதே உங்களுடைய யூடியூபில் இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸை அல்லது ஜூம் தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற chat box-ஐ நீங்கள் பார்த்து அதில் இருக்கின்ற லிங்க் ஊடாக, அதில் இருக்கின்ற கூகுள் படிவத்தை நிரப்புவதனூடாக எங்களுக்கு இன்னும் எங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கான, இன்னும் எங்களுடைய நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான உதவிகளை செய்வீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு நான் மீண்டும் தலைப்புக்குள் வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு வருகின்ற போது ஒரு ஆளுமையில் தாய்க்கு இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி மிக நீண்ட நேரம் நம்முடைய ஹாபிஸ் ஆசிரியர் அவர்கள் பேசிவிட்டு அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். இவ்வளவு காலமும் வாசித்தவற்றிலிருந்து அல்லது இவ்வளவு காலமும் நமக்கு கிடைத்த தகவல்களிலிருந்து என்னுடைய நிலைப்பாடு பேரண்டிங் இஸ் an art, தாய்மை என்று சொல்வது அல்லது குழந்தை வளர்ப்பு என்று சொல்வது ஒரு கலை என்றுதான் அறிமுகமாக இருந்தது. அப்படி ஒரு நிலையிலிருந்துதான் நான் அதனை அணுகி வந்திருக்கிறோம் அல்லது வாசித்து அப்படித்தான் விளங்கி இருக்கிறோம். ஆனால் ஆசிரியர் ஹாபிஸ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை மிக அழகாக நமக்கு வலியுறுத்தினார். அதுதான் தாய்மை என்று சொல்வது ஒரு சயின்ஸ், அது ஒரு விஞ்ஞானம், அது கற்கப்பட வேண்டிய ஒன்று, அது அறிவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயம், அது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயம். அதனை ஒரு கலையாக பரீட்சார்த்தப்படுத்துவதை விட ஒரு விஞ்ஞானமாக கற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு பகுதி என்பதை மிக தெளிவாக, மிக நீண்ட நேரம், மிக ஆழமாக நமக்கு அதனை தெளிவுபடுத்தி தந்திருந்தார். இவ்வளவு நேரம் ஒரு தாய்க்கு இருக்கின்ற வாய்ப்புகள், அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம், அதில் இருக்கின்ற இடர்கள் என்ன, தடைகள் என்ன, அதனை எவ்வாறு நாம் கடந்து போகலாம் என்ற தலைப்பை நாங்கள் ஆராய்ந்ததை போல மீண்டும் நாங்கள் தலைப்பின் அடுத்த பகுதிக்குள் நுழைய வேண்டி இருக்கின்றது. அதுதான் இதில் இருக்கின்ற பாதகமான ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது ஒரு பெண் ஆளுமை உருவாகும் போது, அவள் உருவாகி வருகின்ற போது, ஆசிரியர் முதலில் சொன்னது போல ஒரு ஆளுமை உருவாக்கத்தில் பரம்பரை தாக்கம் செலுத்துவதை போலவே சூழல் தாக்கம் செலுத்துகின்றது. அந்த சூழல் தாக்கத்தில் மிக முக்கியமான காரணியாக தாய் இருக்கிறார். இந்த ஆளுமை உருவாகி வருகின்ற போது ஒரு தாயே
அந்த பெண் ஆளுமை உருவாவதற்கு தடையாக இருந்து விடுகின்ற சந்தர்ப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. சார், அப்படி ஒரு தாயே ஒரு பெண் ஆளுமை உருவாவதற்கு தடையாக வருகின்ற சந்தர்ப்பங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அல்லது அதனை எவ்வாறு நாம் கடந்து வர முடியும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இங்க இது மிக குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. ஏனென்றால் எத்தனையோ குடும்பங்கள்ல நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அதை மாதிரி எனக்கு அதை பற்றிய விடயங்கள் அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றன. இந்த தாய்மார்ல சில பெண்கள்ல சிலருக்கு ஒரு மன கோளாறு ஏற்படுகிறது. அத ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்னு சொல்லி. இது ஒரு மன கோளாறு, உளக்கோளாறு. இந்த கோளாறு உள்ள தாய்மார் மிக பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது எப்படி இருக்கிறது, இந்த தாய்மார் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சில விவரங்களை நான் சொல்லலாம். பொதுவாக இப்படியான இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர், நார்சிசிசம் என்று சொன்னால் இந்த தாய் தற்காதல் என்று சொல்லுவாங்க, தன்னைத்தான் கூடுதலாக காதலிக்கிறார், தன்னைத்தான் இந்த எல்லாத்திலையும் தன்னைத்தான் முனைப்பாக கொண்டு வருவார். அப்படியான தாய்மார் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தனது ஒரு நிழல் மாதிரி, தனது ஒரு பிம்பம் மாதிரிதான் மகள் இருக்க வேண்டும், நான் உடுக்கிற மாதிரிதான் நீ உடுக்க வேண்டும், நான் வாழ்கிற மாதிரிதான் நீ வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அந்த தாய்க்கு இருக்கு. எனவே பிள்ளை தன்னுடைய சுய இயல்புகளுக்கு ஏற்ப முன்னேறுவதற்கு எந்த விதத்திலும் தாயிடம் அனுமதி கிடைக்காது. வெளியில பேசும்போது மற்றவர்களுடைய பார்வையில் அந்த தாய் ஒரு சிறந்த தாயாக தோன்றுவார். ஆனால் பிள்ளையை பொறுத்த மட்டில் மிகவும் ஒரு கொடூரமான, சில நேரங்களில் கொடியவராக தாய் இருப்பார். அது இப்ப அந்த பிள்ளையே சில நேரத்துல மற்றவங்களோட முன்னுக்கு புகழ்வா தாய், இவ அப்படி கெட்டுக்காரின்னு சொல்லி. ஆனா வீட்டுல மட்டம் தட்டி கொண்டே இருப்பான். உன்னை பாரு, உன்னால இயலாது, உனக்கு இயலாது, உன்னால எனக்கு, நான் உன்னை வளர்க்கறது பட்ட பாடு எவ்வளவு தெரியுமா, இது அநியாயம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக எல்லாம் அந்த பிள்ளையோட ஆளுமையை அப்படியே வெட்டி தட்டுவாங்க. இது ஒரு மனநோய். இப்படியான தாய்மாரை பற்றி நான் பார்த்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த தாய்மார் பொதுவாக அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்தை தடுக்கத்தான் முயற்சிப்பார். அது நல்லா இருப்பதை விரும்ப மாட்டார். அது சந்தோஷமாக இருக்கும் போது இவர்கள் கோவிப்பார்கள். அது ஒரு ஏதாவது சந்தோஷமா பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி அதை மட்டம் தட்டுவார். இப்படியான தாய்மாருடைய இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் உள்ள தாய்மாருடைய பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் தப்பிக்கொள்வாங்க. பொதுவாக பொம்பளை பிள்ளைகள் பெரும் பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று அவர்களுக்கு வெளியில ஒன்றும் பேச முடியாது. சில பிள்ளைகள், உதாரணமா 2-3 பொம்பளை பிள்ளைகள் அந்த தாய்க்கு இருந்தால், மூத்த பிள்ளை தப்ப முடியாமல் எப்படியாவது அந்த தாய்க்கு ஏற்றமாய் தன்னை மாற்றிக்கொள்ளும். அதுக்கு பிறகு இந்த தாய் என்ன செய்வா, மற்ற பிள்ளைகளை மட்டம் தட்டுவா. மூத்த பிள்ளையை காட்டி, பாரு தாத்தாவை பாரு, அவள் எப்படி இருக்கிறாள், எனக்கு தேவையான என்ன புள்ளமா இருக்கிறாள், நீ அப்படி இல்லை, நீ அப்படி இல்லை என்று எல்லாத்திலையும் தட்டுவாங்க. அப்ப இந்த மாதிரி கோளாறு உள்ள தாய் ஒருவர் இருந்தால் அதை சமாளிப்பது எப்படி என்பது பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். ஒன்று, அந்த தாய் அதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை, தனக்கு இருப்பது நோய் என்று சொல்லி. அவர் அது தன்னைத்தான் எல்லாத்திலையும் முக்கியமாக நினைத்துக் கொள்வது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் தனக்கு நோய் இருப்பதாக ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப பிள்ளைகள் 2-3 முறையில சமாளிக்கலாம். ஒன்று, ஓரளவுக்கு அவருக்கு விட்டு கொடுத்து, அவருடைய விஷயங்களுக்கு அவருடைய வேண்டுகோளுக்கு விட்டு கொடுப்பதோடு தன்னுடைய முயற்சிகளை தந்தையினுடைய சகோதரருடைய உதவியோடு தனது முயற்சிகள் ஈடுபடலாம். அப்படி இல்லாவிட்டால் அந்த தாயின் அந்த நிர்வாக முறையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்படுது. இதெல்லாம் சாத்தியமான விஷயங்கள் அல்ல. எனவே இதை பற்றி நான் மிச்சம் பேச விரும்பல, நேரம் போதாது. பொதுவாக மனநோய் அல்லது ஒரு சைக்கியாட்ரிஸ்டுக்கு தன் தாயை கூட்டி கொண்டு போய் அவருக்கு அதுக்குரிய வைத்தியம் அல்லது ஆலோசனை, உளவள ஆலோசனைகள் பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்தால் ஆரம்ப கட்டத்திலே அப்படியான போக்குள்ள தாயொன்றை திருத்திக் கொள்ளலாம். ஆனா அது அப்படியே ஊறிப்போன நிலை வந்து விட்டால் அந்த தாயை ஒரு நாள் மாற்ற முடியாது. அவரிடம் வளர்ற பிள்ளைகளுடைய ஆளுமைகள் அந்த முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டு விடும். இது ஒரு பெரிய பரிதாபமான நிலைமை.
எஸ். சார், அப்ப எங்களுடைய பெண் ஆளுமைகள் உருவாவதில் அல்லது பெண் ஆளுமைகளை உருவாக்க வேண்டிய தாயே அந்த பெண் ஆளுமை உருவாவதில் அல்லது வளர்வதில் முட்டுக்கட்டையாக அல்லது ஒரு தடைக்கல்லாக, மிகப்பிரதான ஒரு தடைக்கல்லாக அமைந்து விடுவது என்பது சமூகம் என்று சிந்திக்கின்ற போது ஒரு சமூகத்திற்கான ஒரு சாபக்கேடு ஆக அது மாறிவிடுகின்றது என்று சொல்ல வருகின்றனர். சார், அப்ப இந்த மாதிரியான விடயங்களை கண்டறிவதற்கும் அல்லது அவர்களுக்கு மனோதத்துவ ரீதியில் உளவியல் சார்பாக சிகிச்சை அளிப்பதற்குமான நிறைய ஏற்பாடுகள், நிறைய கவுன்சிலர்ஸ், உளவளத்துணை நிபுணர்கள் என்று இப்போது வளர்ந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அல்லது பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக மிக முக்கியமான மிக பெரும் ஆளுமைகள் எல்லாம் கருத்து சொல்லி கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தலைமுறையில், இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தலைமுறையை பொறுத்தவரை பெண்கள் தரமான ஆளுமைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது பெண்களுடைய ஆளுமை தன்மை திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது குறிப்பிடத்தக்க அளவு பெண்கள் உருவாகி இருக்கிறார்களா என்பது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இப்ப எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற சில கட்டுப்பாடுகள், சமய விதிமுறைகள் என்பவற்றின் காரணமாக பலர் முன்னோக்கி பெண் பிள்ளைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் அதுல நியாயமான காரணங்களும் இருக்கின்றன. சில நேரங்கள்ல அவற்றில நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியவைகளும் இருக்கின்றன. என்றாலும் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம், அவர்களுடைய வீட்டு அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற ஆள் அணி அல்லது ஆட்களுடைய அந்த உதவிகள், ஒத்துழைப்புகள் என்பவற்றின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படுகிறது. சில குடும்பங்கள்ல பெண் பிள்ளைகள் மிக கெட்டிக்காரர்களா இருக்கிறார்கள். நான் எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். அண்மையில நான் ஒரு சிங்கள பாடசாலைக்கு போயிருந்த போது அந்த சிங்கள பாடசாலையின் அதிபர், நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன். அந்த அதிபர் என்னிடம் சொன்னார், நீங்க தயவு செய்து இப்ப எங்க அந்த சிங்கள பாடசாலையில முஸ்லிம் பிள்ளைகள் படிக்கிறாங்க, சொன்னாங்க, இது பாருங்க உங்களோட கேர்ள்ஸ் வாராங்க, நல்ல கட்டிக்காரர்கள், எங்களோட பிள்ளைகளை விட நல்ல பெயரெல்லாம் எடுக்கிறாங்க, நல்ல ஆற்றல் இருக்குது. ஆனா ஓலவலோட அவங்கள கொண்டு போய் கல்யாணம் கட்டி விட்டுறாங்க, அவங்களுக்கு அதுக்காக ஒரு முன்னேறத்துக்கு வழியே இல்லாம போது, பெரிய கவலையா இருக்குது என்று சொன்ன மிச்சம் கவலைப்பட்டாங்க. இது நடக்குது எல்லாம் எங்களோட, அதுவும் விசேஷமா மேற்கு மாகாணத்துல இது கூடுதலாக இடம்பெறுகிறது. இது சமூகத்தில் இருக்கின்ற சில பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள், பொருளாதார ரீதியில் இருக்கின்ற சில பிரச்சனைகள், இவற்றின் காரணமாகத்தான் இப்படியான பிள்ளைகள் திறமைகள் எல்லாம் அப்படியே மறக்கடிக்கப்படுகின்றன. எத்தனையோ பிள்ளைகள் மிகச் சிறப்பான பாடசாலை காலத்தில் அவ்வளவு ஆளுமையை காட்டி எல்லா துறையிலும் சிறப்பாக செயல்பட்டவர்கள் திருமணத்தின் பின்னர் சமையல் அறையிலே அப்படி அவருடைய விலாசம் இழந்து போய்விடுகிறார்கள். இது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை. உண்மையிலே ஆண்களோடு ஒப்பிடும்போது என்னுடைய சமூகத்தில் பெண் ஆளுமைகள் என்று நாங்கள் விதந்து கூறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி ஆளுமைகள் என்று சொல்லி விதந்து கூறக்கூடியவர்களாக வந்தவர்களும் சமூகத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில விடயங்கள பிள்ளை வளர்ப்புல அவங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் இல்லை, சமூக நிறுவனங்கள் இல்லை, அப்படியான பிள்ளைகளை அவர்கள் வேலைக்கு செல்லும் போது பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படியான விடயங்களால மனம் உடைந்து போன ஆளுமைகள் எங்களோட சமூகத்தில் காணப்படுகிறார்கள். பெண் ஆளுமைகள் உண்மையிலே குறைவாகத்தான் காணப்படுகிறார். குறைவாக காணப்படுகின்ற இந்த பெண் ஆளுமைகள் அல்லது திருப்தி அளிக்கக்கூடிய அளவு ஆளுமைத்தன்மை அற்றவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற இந்த விடயத்தை நாம் மேம்படுத்துவதற்காக அல்லது இன்னும் எண்ணிக்கையில் இந்த ஆளுமை திறன் வாய்ந்த பெண்கள் உருவாவதற்கு ஆண்கள் சார்பாக அல்லது ஆண்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அல்லது தந்தை, கணவன், இவர்களின் ஊடாக ஏதாவது பங்களிப்புகள் அல்லது இவர்களுடைய ஒத்தாசைகள் கிடைக்கின்ற போது இதில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றத்தை அடைய முடியும் அல்லது இந்த ஆளுமை திறன் விகிதாசார அடிப்படையில் கொஞ்சமேனும் வளர்ச்சி அடைய முடியும் என்று நம்புகிறீர்களா சார்? ஆமா, இப்ப அதிகமான இடங்களை நாங்க பார்க்கிறோம். அப்படியான ஆதரவுள்ள சகோதரர்கள், தந்தை போன்றவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கின்ற குடும்பங்களில் பெண்கள் தங்களுடைய ஆளுமையை நல்ல முறையில் விருத்தி செய்து கொண்டு சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பிரயோசனம் உள்ளவர்களாக, அங்கீகாரம் பெற்றவர்களாக வந்திருக்கிறார்கள். அதுவும் கணவன் மிக முக்கியமாக. சில கணவர்கள் தங்களுடைய மனைவி தன்னை விட அங்கீகாரம் பெற்றவளாக இருப்பதை விரும்புவதில்லை. அது ஒரு வகையான பொறாமைதான்.
அல்லது அது என்னென்ன நாங்கள் வியாக்கியானம் செய்ய தேவையில்லாவிட்டாலும் எத்தனையோ இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த திருமணம் முடித்ததற்கு பின்னர் ஒரே அடியாக கட்டுப்பாடுகளை போட்டு அந்த வந்த முன்னேற்றத்தை அப்படியே தடுத்து விடுகிறார். அப்படியான போக்கு சமூகத்துல மாற வேண்டும். உங்களை போன்ற அமைப்புகள் நூடாக ஆண்களுக்கு நிறைய இது பற்றி பேச வேண்டியிருக்குது. இந்த எப்படி பெண்களை வழிகாட்டுவது, ஊக்குவிப்பது, அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவது, எப்படி அவர்களை சமூகத்தில் பயனுள்ளவர்களாக மாற்றுவதற்கு ஆண்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தனி ஒரு தலைப்பாக எடுத்து ஆண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் அவருடைய மனப்பாங்குகளை மாற்றி இந்த பெண்களுக்கு இருக்கின்ற இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு வழி ஏற்படலாம். கட்டாயம் அவர்களுக்கு சப்போர்ட் வேணும், பாதுகாப்பு கொடுக்கணும், மோட்டிவேஷன், அந்த ஊக்குவிப்பு கொடுக்கணும், கைடன்ஸ், வழிகாட்டல் கொடுக்கணும். இது நாளும் தேவை. ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, ஊக்குவிப்பு, வழிகாட்டல், இந்த நான்கையும் இந்த ஆண்கள் பெண்களுக்கு வழங்கினால் பெண்கள் தங்களுடைய ஆளுமைகளை நல்ல முறையில விருத்தி செய்து கொண்டு குடும்பத்துக்கு பயனுள்ள குடும்ப பெண்களாகவும், சிறந்த தாய்மாராகவும், சிறந்த ஆசிரியர்களாகவும், ஏனைய துறைகள்ல முளிரக்கூடியவர்களாகவும் மாறலாம். நன்றி சார். சார், நாங்க நிகழ்ச்சியை பெரும்பாலும் நிறைவு செய்கின்ற இடத்திற்கு வந்துவிட்டோம், அல்லது நிகழ்ச்சியின் மிக பிரதான பேசுபொருளாக அமைய வேண்டிய விடயங்களை கலந்துரையாடி விட்டோம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இறுதியாக ஒரு கேள்வி சார். இன்றைய தலைமுறை இடைவெளிகளை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆரம்பத்தில் உரையை ஆரம்பிக்கின்ற போது சொன்ன ஒரு செய்திதான் 25 வயதிற்கு ஒரு தலைமுறை என்று. இப்போது 3 தலைமுறைகளை நீங்கள் கண்டிருப்பதாக சொல்கிறீர்கள். அந்த வகையில் இப்போது இது போன்ற தலைப்புகளில் நிறைய கருத்தரங்குகள், நிறைய வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிறைய பேருக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ப்ரீ மேரிட்டல் கோர்ஸ், அதாவது ஒரு திருமணத்திற்கு முன்னரான தாய்மாருக்கான வழிகாட்டல்கள் அல்லது ஒரு கணவனுக்கான வழிகாட்டல் என்று பல வகையான நிகழ்ச்சிகள் நடந்து ஒரு தலைமுறை மாற்றம் இடம்பெற்று இப்போது இருக்கின்ற இந்த நிலையில் மாற்றம் என்பது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா? அல்லது எதிர்காலத்தில் நாம் ஒரு திருப்திகரமான பெண் ஆளுமைகளோடு அல்லது திருப்திப்படக்கூடிய அடிப்படையில் ஆளுமை திறன் கொண்ட பெண்கள் உருவாகக்கூடிய சாத்தியப்பாடுகள், வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமாக உரையாடலாம். நிச்சயமாக இப்போது ஆண்கள் மத்தியிலே உங்களை போன்ற நளிமிகள் போன்றவர்கள் பெரியோர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்துல இப்போது நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது. அதனால நம்பிக்கையோடு சொல்லலாம், இந்த பெண்களுடைய நிலைமையில பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்குது. இப்போது அதிகமாக ஆலோசனை கேட்பதற்கு பெண் பிள்ளைகள் வருவார்கள். வெவ்வேறு வகையான பாடநெறிகளை தெரிவு செய்து கொண்டு வித்தியாசமான முயற்சிகளை வெளிநாடுகளுக்கு கூட துணிந்து செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்களை அனுப்புவதற்கு பெற்றோர் முன்வருகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் போது பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. எனவே எதிர்காலத்தில் நாங்கள் கண்ட காலத்தை விட எதிர்காலத்தில் இந்த நிலைமையில பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஆனா அது சும்மா ஏற்படாது. நீங்க சொல்ற மாதிரி பலவிதமான முயற்சிகள் சமூகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த மனப்பாங்குகளை மாற்றி, இருக்கின்ற குறைபாடுகளை நீக்கி, பாதுகாப்புக்கு இருக்கிற அச்சுறுத்தல்களை நீக்கி, அவர்களுக்குரிய தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கி வழிகாட்டலை கொடுத்தால் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நினைக்கிறேன். நான் இதோட இந்த விஷயத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் சார், ஜஸாக்குமுல்லாஹ். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே மிக முக்கியமான பகுதிகளை மிக சுவாரஸ்யமாக ஒரு சலிப்பில்லாமல் தொடர்ந்தீர்ச்சியாக ஒரு மனத்தியாலம் எங்கள் எல்லோரையும் கட்டி போட்டு எங்களுக்கான கருத்துக்களை அல்லது எங்களுடைய தாய்மார்களுக்கான மிக முக்கியமான கருத்துக்களை, அதே போல் தாய்மார்களோடு கூட இருக்கின்ற அவர்களுடைய கணவர்களுக்கான மிக முக்கியமான வழிகாட்டல்களை மிக அழகாகவும் ஆழமாகவும் சொல்லி இருக்கிறீர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை கிட்டத்தட்ட அண்மித்திருக்கிறோம். என்ற போதிலும் எங்களோடு தொடர்ந்தும் பயணித்து வந்த வாசகர்களாகிய அல்லது பார்வையாளர்களாகிய நிகழ்நிலையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரிடமும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அல்லது ஆசிரியரிடம் கேட்க வேண்டிய அல்லது மேலதிக விளக்கங்கள் தேவைப்படுகின்ற பகுதிகள் இருக்கக்கூடும். அவற்றை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு 15 நிமிட அளவிலான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. முந்திக் கொள்ளுகின்ற 2-3 சகோதரிகளுக்கு அல்லது சகோதரர்களுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை தர இருக்கின்றோம். பேச விருப்பமானவர்கள், கருத்து சொல்ல இருப்பவர்கள் அல்லது
இதிலே கேள்விகள் கேட்க இருப்பவர்கள் அதிலே ஹேண்ட் ரைஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, ஒரு 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 பகுதி இருக்கிறது எங்களுடைய ஜூம் தொழில்நுட்பத்தில். அதனை பயன்படுத்தி நீங்கள் கேள்வி கேட்க இருக்கிறீர்கள் என்பதை அடையாளப்படுத்தி விட்டால் எங்களுடைய தொழில்நுட்ப வசதிகளை செய்து வந்திருக்கின்ற அந்த சகோதரர் உங்களுடைய மைக்குகளை, உங்களுடைய ஒலிவாங்கிகளை உங்களுக்கு தளர்த்தி தருவார். கதைக்கலாம். சகோதரி ஃபஸ்லா என்று நினைக்கிறேன், கதைக்கலாம். உங்களுடைய ஒலிவாங்கி தளர்த்தப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். மகளுக்கு வாப்பில்ல, அப்படி நான் எல்லாமே இல்ல, நானும் இல்ல, தம்பிதான் இருக்கிற. மேல் படிப்பு கொண்டு படிச்ச போறேன்னு சொன்னா அவருக்கு ஒரு மகரம் துணை இல்லாம அனுப்ப இயலுமா அப்படின்னு கேக்குறது. அதான் இப்ப எங்களுடைய சமூக எங்களுடைய மார்க்க ரீதியான அமைப்புகளின் படி மகரம் இல்லாமல் தனியாக அனுப்புறதுல பிரச்சனை இருக்கிறது. இப்ப இதற்கு சமூகத்துல என்ன வழிகாட்டல் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்ப போறாங்க, ஆனா ஒவ்வொருத்தரும் அதை எந்த அளவுக்கு வியாக்கியானம் எடுத்து அல்ல எந்த அளவுக்கு பின்பற்றார்கள் என்பதை பொறுத்துதான் இருக்குது. உங்களுடைய பிரச்சனை நியாயமானது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த அந்த பிள்ளைக்கு ஆண் சகோதரர்களும் இல்லாட்டி தந்தையும் இல்லாத நிலை இப்படியான ஒரு முயற்சிகளுக்கு தனியே அனுப்புவதில் பிரச்சனை இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்டா, நீங்க செய்யக்கூடியது என்னென்றா அப்படி போகாமல் செய்யக்கூடிய அந்த ஆளுமை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குன்றது. இப்போது அந்த ஆன்லைன் கோர்சஸ் இப்படி இடைக்கிட மாத்திரம் போக வேண்டியவை, அப்படியான நீங்க கூட்டிக் கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் அப்படி போகக்கூடியவை, அப்படியான உங்களுக்கு பொருத்தமான ஒன்றை தேடிக்கொள்வதுதான் இப்போதைக்கு செய்யக்கூடியது. என்றால் நாங்கள் இப்ப சில விஷயங்கள்ல எங்களை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்க நினைத்ததை எங்களால் சாதிக்க முடியாவிட்டால் எங்களுக்கு பொருத்தமானதையாவது நாங்க சாதித்து அதற்காக கைவிட்டு விடக்கூடாது. ஏதேனும் எங்களால முடிந்ததை செய்தால் அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். அதிலிருந்து புதிய வேறு வேறு வழிகளை ஏற்படுத்தி தருவான். கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வேறு யாராவது கேள்விகள் கேட்க இருந்தால் உங்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. சகோதரர், நீங்கள் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசலாம். முதலாவது இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்காக ராபிதத்துல் அலீமியாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த விஷயம் ஹாபிஸ் நசீர் சாரை பற்றி அவங்கள பத்தி சொல்லத்துக்கு எதுவும் தேவையில்லை. அவங்கள பத்தி முழு நாடும் தெரியும். மீன் டைம் நீங்க ஃபைசல் இதை மிக சிறப்பாக தொகுத்து வழங்குறீங்க, அதையும் நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். அதே நேரம் ஒரு 150 பேர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதும் ஒரு சிறப்பான விஷயம், அதையும் இந்த இடத்தை குறிப்பிட்டாகணும். ரைட். இந்த நிலையில இப்ப தாய்மார்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுல தந்தைமார்களோட இப்போதைய உள்ள நிலைப்பாடு எந்த அளவுல இருக்கிறது, அதாவது ஒரு திருப்தி காணக்கூடிய அளவுல இருக்கிறதா? எஸ்பெஷலி முஸ்லிம் சமூகத்தை பத்தி தான் நாம பேசுறோம். சிங்கள சமூகத்துல இது மிக நல்ல நிலையில காணப்படுது, தமிழ் சமூகத்துல அதை விட அதிகமான நிலையில காணப்படுது. ஸோ தாய்மார்கள் எனும் பொழுது தந்தை கட்டாயம் தவிர்க்க முடியாத ஒரு வகிபாகம். தந்தைமாரின் ஒத்துழைப்பு தனது மகளின் ஆளுமை விருத்தில தாய்க்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பா இருக்குது சார்? உங்களோட அனுபவத்துல நீங்க அதை எப்படி காண்றீங்க சார்? இப்ப இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். இப்ப எங்களுக்கு எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாமல் கணிப்பீடுகளும் எதுவும் இல்லாமல் ஒரே அடியாக முன்னேற்றம் இருக்கிறதா இல்லையான்னு சொல்ல முடியாது. நீங்க கேட்டபடிக்கு என்னுடைய அனுபவத்தின்படி இப்போது அந்த பெண்களுடைய உரிமை குரல் கொஞ்சம் பழமாகி இருக்கு. ஆண்கள் முந்தியெல்லாம் ஆண்களுடைய அந்த ஆணாதிக்க குடும்பம் ஓரளவு மாறி வருகிறது. ஏண்டா முந்தி ஆண் சொன்னால் வேற மறுகேள்வி இல்லாமல் தாயும் பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போது இவர்கள் நியாயம் கேட்கிறதுக்கும் அல்லது காரணம் கூறி விளங்கப்படுத்துவதற்கு முயற்சிப்பதனால தந்தைமாரில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். அந்த குடும்பத்தில் மனைவி என்பவள் வெறும் அடிமை போல் இல்லாமல் உரிமைக்காக பேசக்கூடியவளாக, அது நல்ல முறையில் அந்த சண்டை பிடித்தோ அல்லதல்ல
நியாயமான முறையில மிக கனிவாக அன்பாக தங்கள் நியாயத்தை எடுத்து கூறி விளக்கம் கொடுக்க முடியுமா இருந்தால். ஆண்கள் அதிகமா திடீரென்று முடிவெடுப்பார்கள், அவர்கள் ஆழமா யோசிக்க மாட்டார்கள். ஆனா பெண்களுக்கு ஒரு கெட்டுத்தனம் இருக்குது, அந்த அந்த சரியான சந்தர்ப்பத்துல சொல்லணும். அந்த ஆண்களிடம் நியாயத்தை பேசும்போது அதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை தேடி நல்ல முறையில அணுகி அதை பேசினால் அதிகமான கடுமையான போக்குள்ளவர்கள்ல கூட மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது உண்மை. அந்த பெண்களுக்கு அந்த நினைக்கிறேன் அந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டால், அதுவும் பிள்ளைகளோட சேர்ந்து, அதுவும் ஆண்கள் சின்னத்துல மனைவி சொல்வதை விட மகள் சொல்வதற்கு இணங்குவார்கள். அப்படியான முறையில இப்ப நடந்து கொண்டிருக்குது. எனக்கு தெரிந்த அளவில் நீங்க என்னுடைய அனுபவத்தை பற்றி பேசுகிறீர்கள். பல குடும்பங்களை நான் பார்க்கிறேன், இந்த பிள்ளைகளும் தாயும் சேர்ந்து நியாயத்தை விளங்கப்படுத்தும் போது ஆண்கள் அதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள், இந்த வகையில ஒத்துழைப்பு வழங்க முன் வருகிறார்கள். ஏன்னா ஆண்கள் அதிகமான விஷயங்களை தூரத்துக்கு யோசிக்காமல் திடீரென்று ஒரு இலகுவான முடிவைத்தான் தேடுவார்கள். அந்த அவங்களுடைய தலையில வேற பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த பிரச்சனைகளை விட. அதனால அந்த அவர்களுடைய இவர்களுடைய அணுகுமுறையால இந்த போக்கை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக். இன்னும் ஒரு சகோதரர் கேள்விக்காக காத்திருக்கிறார். அதற்கிடையில் எங்களுடைய கூகுள் படிவத்தை நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்காலங்களில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்ற உங்களுடைய கருத்துக்களை மிக ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய செட் பாக்ஸில் அல்லது யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் தந்திருக்கின்ற லிங்க் ஊடாக வருகின்ற கூகுள் படிவத்தில் சென்று உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு சகோதரர் இணைந்திருக்கிறார். சகோதரர், உங்களுடைய மைக்கை நீங்களே அன்மியூட் செய்து கொண்டு பேச முடியும். சகோதரர் முகமது. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வெரி சாரி, நான் ஒரு லேட் பார்ட்டிசிபென்ட். என்ன கதைக்கப்பட்டது அல்லது என்ன கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு தெரியாது. நான் இப்ப கேட்க போற கேள்வியில் ஏற்கனவே கேட்கப்பட்டிருந்தா அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருந்தா மன்னிக்கவும், அதை டிஸ்ரிகார்ட் பண்ணுங்க. ரைட். இந்த கேள்வி என்னன்னா, இப்ப பெண் ஆளுமைகளை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த விஷயத்துல ரொம்ப கீனான ஒரு மனுஷன். இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களோட MMDA சம்பந்தமா இலங்கையில பெரிய ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது, அல்லது அதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். இந்த முஸ்லிம் பெண்கள் காலிகளாக வாரத்துக்கு என்ன தடைகள் இருக்குது? அவங்க வரக்கூடாதா? ஏன் அவங்களோட பெண்களுக்குள்ள ஆளுமையை அந்த துறையில காட்ட முடியாதா? நான் அறிந்த வகையில எங்களுக்கு குர்ஆன் சரியான வழிகாட்டல் காட்டுது. அந்த அடிப்படையில பெண்கள் காலிகளாக வர முடியும். ஆனால் நிறைய பேர் அதை வர முடியாது என்று எங்களுடைய உலமாக்கள் சொல்றாங்க. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதுதான் இந்த கேள்வி. மன்னிக்க வேண்டும், ஏனென்றா இந்த துறையை பற்றி அந்த விடயத்தை பற்றி என்னுடைய சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொண்டு இல்லை. திடீரென்று என்னால் அதை சொல்லிக்கொள்ளவும் முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய அந்த துறையில அறிவு இல்லை. ஆனா நீங்க உங்களுடைய கேள்வி நியாயமானது. இரண்டாவது, இஸ்லாமிய வரலாற்றுல பெண் நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். காதிகளாக இன்றைக்கு பெண்களுக்கு பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்குது. இந்த காதி கோர்ட்டுகள்ல எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ கேசஸ்ல நான் பார்த்தேன். அதிகமான, நான் பொதுவாக சொல்வதுதான், எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது என்றாலும், பெண்களுக்கு நிறைய ஆண்களுக்கு பக்கச்சார்பான தீர்ப்புகள், பெண்களுக்கு பாதிப்பான தீர்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஏனென்றால் அது என்னன்னு தெரியல, அது ஒரு வகையான துவேஷமா அல்லது என்னன்னு விலங்குல. நான் இந்த கடந்த 2 வருஷத்துலயும் ஒரு 5-6 கேஸை கவனித்து, அந்த கொடுக்கப்பட்ட அந்த பெண்கள் படுற பாடு, ஒரு விவாகரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் மோசமான முறையில நடந்து கொள்ற கணவனிடமிருந்து ஒரு விவாகரத்தை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் மிக கஷ்டப்படுகிறார்கள். அந்த வகையில ஒரு பெண் இதை நல்ல முறையில விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெண்ணுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். அது உண்மையான தேவையான ஒரு விஷயம்தான். ஆனா நான் நினைக்கிறேன், உயர் மட்டத்துல இந்த கல்வி, இந்த மார்க்க ரீதியான கல்வியில கூடுதலான விளக்கம் உள்ளவர்கள் இதை விளங்கி இதுக்குரிய தீர்வை காண வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்றுதான் என்னுடைய எண்ணம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். ஒரு கருத்தரங்குக்கு தேவையான அல்லது ஒரு 3
நாள் மாநாடு நடத்துவதற்கு தேவையான அல்லது அப்போதும் தீர்த்துவிட முடியாத ஒரு பிரச்சனை பற்றிய ஒரு மிக ஆழமான ஒரு கேள்வியை ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் கேட்கப்படுகின்ற கேள்வி வினா பகுதிக்குள் விளக்கிவிட முடியாது என்ற போதிலும் எங்களுடைய வளவாளர் ஹாபிசர் மிக அழகாக அந்த கேள்விக்குரிய தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரே ஒருவருக்கான வாய்ப்பை தரலாம் என்று ஹாபிசருடைய அனுமதியோடு பார்க்கின்றோம். தொழில்நுட்ப விவகாரங்களும் அல்லது அது தொடர்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இருக்கின்ற அசௌகரியங்கள் காரணமாக நேரமும் கடந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு தாய்மார்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குரிய வீட்டு கடமைகள், பிள்ளைகளுக்குரிய கடமைகள் என்று நிறைவே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கூகுள் படிவத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு நன்றியுரைக்குள் நுழைகின்றோம். எந்த ஒரு போதாமையின் எல்லா இடைவெளிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று மன்னிப்பு, அடுத்ததாக நன்றி. அந்த வகையில் நாங்கள் சிலரை நன்றியோடு இந்த இடத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை, அதே போல இந்த நிகழ்ச்சியின் எண்ணக்கருவை தொடங்கிய நாளிலிருந்து இப்போது கடைசி கேள்விக்கு பதிலளிக்கின்ற வரை எங்களோடு கூடவே வந்து எங்களோடு ஒத்தாசையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பூர்ணமாகவும் அழகாகவும் ஆழமாகவும் மிகச் செறிவாகவும் நிறைவேற்றி தந்த எங்களுடைய வளவாளர் ஹாஃபிஸ் இசதீன் சாருக்கு எங்களுடைய முதலாவது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இங்கு எங்களுக்குரிய தொழில்நுட்ப வசதிகளை, இந்த ஸ்டூடியோ கலையக வசதிகளை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற சகோதரர் மரிக்கார் அவர்களின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஐமீடியாவுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த ஜூம் தொழில்நுட்பத்தை எங்களுக்கு அதனுடைய சகல வசதிகளையும் ஏற்படுத்தி தந்து சவுதி அரேபியாவிலிருந்து இப்போதும் எங்களோடு தொடர்பில் இருக்கின்ற தஸ்பீஹ் மீடியா மற்றும் அது சார்ந்த சகோதரர்கள், குறிப்பாக அல்தாப் சகோதரருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல புத்தளம் பிராந்திய ராபிதாவின் அங்கத்தவர்கள், அதை தலைமை தாங்குகின்ற எங்களுடைய ஜன்னீர் ஆசிரியர் உட்பட அதன் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த ஏற்பாடு குறித்து எங்களுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். இன்னும் ராபிதா அன்-நதீமியீனின் பிரதான கமிட்டி செயற்குழுவின் ஒத்துழைப்பு மிக முக்கியமாக எங்களுக்கு கிடைத்திருந்தது. அதனை பிரதான செயற்குழுவின் பிரதிநிதியாக நின்று எங்களுக்கு நிகழ்த்தி தந்த அஷேக் MHM ஃபஸ்லுர் ரஹ்மான் நதீமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்பது போல, அவர் பிரதிநிதித்துவப்படுத்திய ராபிதா நதீமியாவின் பிரதான செயற்குழுவுக்கும் எங்களது நன்றியை இந்த இடத்தில் நிகழ்நிலையில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதே போல இந்த நிகழ்வினுடைய யூடியூப் ஏற்பாடுகளை அல்லது சமூக வலைத்தளத்தில் இதனை பகிர்ந்து எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து இப்போதும் யூடியூபில் நேரலையாக எங்களை நேரலைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ருஷ்தி மற்றும் வசீம் அக்ரம் அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற புத்தளம் ஆன்லைனுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக ஆரம்பத்திலிருந்து சரியாக நேரத்திற்கு எங்களோடு 8 மணிக்கே எங்களோடு இணைந்து கொண்டு இந்த நேரம் வரை சலிப்பில்லாமல் எங்களோடு அமர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற, நிகழ்நிலையில் எங்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மேலாக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிக பிரயோசனமான ஒரு அறிவை, ஒரு கல்வியை, ஒரு விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை தந்தான். அதற்குரிய நேர அவகாசத்தை தந்தான். அதற்குரிய வளவாளர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். அதற்குரிய சகல தொழில்நுட்ப வசதிகளையும் கால தட்பவெப்ப சூழ்நிலைகளை எல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து எங்களை ரட்சித்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹு தாலாவுக்கு எல்லாவற்றையும் மிகைத்த என்றும் ஈடு செய்ய முடியாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவனே புகழ் அனைத்துக்கும் உரியவன். அதே போல நன்றியை தெரிவிப்பது என்பது போதாமையின் ஒரு இடைவெளியை நிரப்புவதைப் போல மன்னிப்பு கேட்பது என்பதும் போதாமையின் இன்னொரு இடைவெளியை நிரப்புகின்றது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேர பகுதிக்குள் இடம்பெற்ற மனித குறைகளால் ஏற்பட்ட சகல தவறுகளையும் முன்னிறுத்தி அறிவிப்பாளராக நானும், வளவாளராக கலந்து கொண்ட ஹாஃபிசர் சார்பிலும், இன்னும் எங்களுடைய புத்தளம் பிராந்திய ராபிதா அன்-நதீமியின் அங்கத்தவர்கள் அனைவர் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டு இன்னும் ஒரு தொடர் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி